हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष, अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् राम कथानादं को न याति परां गतिं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्या रामायण महानदी। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे, वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मनां। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो, नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैरं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत् व्रतं मम। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீஸ்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்குர்ஜியுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கருடையாலையும் இன்னைக்கு குரு தத்துவமா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஒரு பிரவேசம் இன்னைக்கு கிஷ்கிந்தா காண்டத்தை இந்த சத்சங்கத்தின் மூலியமா நம்ம அனுபவிக்க போறோம். ஆரண்ய காண்டமே மோட்ச காண்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 4 விதமான புருஷார்த்தங்களும் இந்த ஸ்ரீராமாயணத்துல இருக்கு அப்படிங்கறதுதான் நேத்தி பார்த்தோம். அதுல தர்மம், அடுத்தது அர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அர்த்தம்னா பொருள், அறம் பொருள், பொருள் 2வது புருஷார்த்தம். அந்த பொருள் அப்படிங்கிறதுதான் அந்த புருஷார்த்தத்தை தான் இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல சொல்றா. துளசிதாசர் என்ன பண்ணுவார், அவருடைய ராமச்சரித்த மானஸ்ல ஒரு காண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த காண்டத்துல ராமருடைய கல்யாண குணங்களை தான் எப்படி அனுபவிக்கிறார், எந்த கல்யாண குணங்களை தான் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது சொல்றதுக்காக ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டு தான் அந்த காண்டத்துக்குள்ளேயே போவார். அப்போ கிஷ்கிந்தா காண்டத்துடைய ஆரம்பத்துல சொல்றார், எந்த ஒரு பக்தர் பகவான் தான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பக்திக்கு பிரயோஜனமா பகவானே வேணும் அப்படின்னு ஒரு ஸ்திரமான பக்தி பண்றா இல்லையா? எந்த ராமச்சந்திர பிரபு பகவானையே அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே பிரார்த்தனையோட பக்தி பண்றவாளை எப்படி ரட்சிக்கிறாரோ, எந்த ராமச்சந்திர பிரபு பசுக்களையும் பசுமாடுகளையும் வேதங்களையும் ரட்சணம் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஜை எடுத்துட்டு இருக்காரோ, அந்த நீலமேக சியாமலனான ராமனும் தங்கத்தை உருக்கி வார்த்தார் போல இருக்கக்கூடிய லக்ஷ்மணரும் எனக்கு அப்பேற்பட்ட ஒரு பக்தியே எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த கிஷ்கிந்தா காண்டத்துக்கு ஆரம்பத்துல. அப்போ நம்மளும் அதே பிரார்த்தனையோட தொடங்குவோம். நமக்கும் அப்பேற்பட்ட ஒரு பக்திய ராமருடைய சரணங்கள், சீதாமாவுடைய சரணங்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. அப்போ நிஜ பக்தி, நிஜமான பக்தினா என்ன அப்படிங்கிறத சிவானந்த லஹரியில பகவத் பாதாள் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். ஒரு அழகான ஸ்லோகம், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதாக்ஷிதிருகம் சிந்து சரித்வல்லபம். என்ன சொல்றான்னா, அங்கோலம்,
அங்கோலம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல இருந்து இப்ப எல்லா மரத்துல இருந்தும் விதைகள் எல்லாம் கீழே விழும் இல்லையா? விதைகள் கீழே விழுந்ததுன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஆனா இந்த அங்கோல மரத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து பக்கத்துல தானே குட்டுக்கிட்டையா வந்து வந்து அந்த மரத்தோட வேர்கிட்டயே வந்து ஒட்டிக்குமா. அந்த மரத்தை விட்டு தாண்டி போறதுக்கு அதுக்கு மனசு வராது அந்த விதைக்கு. அந்த மரத்தை மட்டும் பார்த்தா கீழே அதை சுத்தி அந்த வேரை சுத்தி அப்படியே கொப்பளம் கொப்பளமா இருக்கா மாதிரி அந்த இடத்துல அந்த விதைகள்லாம் வந்து ஒட்டின்னு இருக்குமா. அந்த மாதிரி நம்மளுடைய மனசானது பகவானை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஓடும் போது கூட அது மறுபடியும் பிடிச்சு கொண்டு வந்து அந்த பகவான் கிட்ட திருப்புறதுதான் பக்தி. அப்பேற்பட்ட ஒரு பக்தி வேணும் நமக்கு. அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா. சூச்சிகானா ஊசி. ஒரு அயஸ்காந்தம் அப்படின்னாக்கா காந்த கல், அதாவது மேக்னெட்னு சொல்றோம் இல்லையா? ஒரு மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஊசிய அப்படியே அந்த காந்தமானது இழுத்துக்கும், அந்த மேக்னெட் ஆனது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசானது எப்பயும் பகவான் கிட்டயே இருக்கணும், பகவான் கிட்டயே ஒட்டிண்டு இருக்கணும். அதுதான் உத்தமமான பக்தி. அதே மாதிரி சாத்வி, ஒரு பதிவிரதா நாரி இருக்கா, அவ எப்பயுமே எப்படி தன்னுடைய கணவனையே நினைச்சுட்டு இருப்பாளோ, நம்மளுடைய மனசானது எப்பயுமே அந்த பகவானுடைய சரணங்களையே நினைச்சுட்டு இருக்கணும். அதுதான் வசந்த பக்தி. அடுத்தது சிந்து சரித் வல்லபம். எப்படி சிந்து அப்படின்னாக்கா நதிகள்லாம் எப்படி வந்து கடலை அடையற வரைக்கும் ஓயாது இல்லையா? அந்த சாகரத்தை போய் அடையற வரைக்கும் எப்படி ஓயாதோ அந்த மாதிரி நம்மளுடைய மனசும் பகவானுடைய சரணங்களை போய் அடையற வரைக்கும் பகவானை நோக்கியே பாயணும் நம்மளுடைய எண்ணங்களும். அதுதான் பக்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகா காமிச்சு கொடுக்குற. அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான பக்தியை எனக்கு கூடு ராமலட்சுமணால் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த கிஷ்கிந்தா காண்டத்துடைய ஆரம்பத்துல துளசிதாசர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ நேத்திக்கு வந்து சபரி மோட்சம் அப்படிங்கிற கட்டத்தை பார்த்தோம். அதுல சபரி மோட்சமே வந்து நமக்கு சத் சங்கம் சாது சங்கத்துடைய ஒரு மகிமையை காமிக்கிறது. ஏன்னா அவ ஒரு சாதாரண வேடுவச்சியா ஒரு வனத்துக்குள்ள இருக்கா. அவ மிருகங்கள் எல்லாம் பட்சிகள் எல்லாம் துன்புறுத்தி தான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கா. ஆனா என்னைக்கு அவ அந்த மதங்க மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல வந்தாலோ அன்னில இருந்து அவளுடைய மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. அதனால அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு அந்த கண்ணுக்கே தெரியாம இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் மதங்க மகரிஷியோடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைக்கிறது. அப்புறம் பெரிய பக்தையானால் ராமநாமத்தை வாங்கிண்டால் ராம தரிசனம் கிடைச்சது, மோட்சத்தை அடைஞ்சாள் அப்படிங்கறத நேத்திக்கு பார்த்தோம். சோ இந்த சபரி மோட்சம் அப்படிங்கறதே நமக்கு ஒரு சத் சங்கத்துடைய மகிமையை காமிக்கிறது. இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற இந்த கிஷ்கிந்தா காண்டமும் சாது சங்கத்துடைய ஒரு மகிமை, குருவுடைய மகிமை, அததான் எடுத்து காமிக்க போறது. குருநாதர் வந்து ரொம்ப அழகா சொல்வார். ராமாயணத்துல ரெண்டு கேரக்டர் இம்பார்ட்டன்ட். என்னன்னா சுக்ரீவன் ஒரு கேரக்டர், ராவணன் ஒரு கேரக்டர். இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கும் போது சுக்ரீவனுடைய எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்றா அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து ராஜ்யம் இல்ல, குடும்பம் இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டும் அந்த ரிஷியமூக பர்வத்துல தனியா தன் ஒரு 4-5 வானரங்களோட உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதே ராவணனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கு ராமாயணத்துல அப்படின்னு பார்த்தா, நல்ல போகியங்கள், மாட மாளிகையில அழகா மண்டோதரின்னு ஒரு மண்டோதரி தானியமாலினின்னு மனைவிகள். அது மட்டும் இல்ல, கும்பகர்ணன், விபீஷணன் போன்ற சகோதரர்கள், இந்திரஜித் மாதிரி இருக்கக்கூடிய பராக்கிரமசாலியான புத்திரர்கள் எல்லாம் இருக்கு, ராஜ்யம் எல்லாமே இருக்கு. அப்படி சௌக்கியத்தோட இருந்தான் ராவணன் அப்படின்னு தான் அவனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆறுது ராமாயணத்துல. ஆனா அதே ராமாயணம் முடியறச்சே பார்த்தோம் அப்படின்னாக்கா, சுக்ரீவனுக்கு இழந்த ராஜ்யம் கிடைச்சுடுறது, பந்துக்கள் வந்துடுறா, மந்திரிகள் வந்துடுறா, குழந்தைகள் திருப்பி கிடைச்சுடுற, மனைவி கிடைச்சுடுறா, எல்லா போகங்களும் திருப்பி கிடைக்கிறது. ஆனா ராவணன் முடியறச்சே பாக்குறோம் எல்லாத்தையும் இழந்தான் ராவணன் அப்படின்னு பாக்குறோம். ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுக்ரீவன் எல்லாத்தையும் இழந்துட்டு, ராஜ்யம் போகங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கும் போது கூட அவர் கூட யார் இருந்தா அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் இருந்தார் இல்லையா? பரமபாகவதர் ராமபக்தர் ஆஞ்சநேயர் அவர் பக்கத்துல இருந்ததுனால எதுவுமே இல்லாம இருந்த போது கூட அந்த சாது சங்கம் சத் சங்கமானது இந்த சுக்ரீவனுக்கு இருந்தது. அதனால அவன் இழந்தது எல்லாம் அவனுக்கு திருப்பி கிடைச்சது. ஆனா இந்த ராவணனுக்கோ விபீஷணன் பக்கத்துல இருந்தார், எவ்வளவோ அறிவுரைகள் கொடுத்தார். ஆனா என்னைக்கு ஆஞ்சநேயருடைய வால்ல ஒரு அக்னிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு துர்புத்தி வந்து அவன் அதை அபச்சாரத்தை பட்டுட்டானோ, அந்த சாதுவை எப்படி நிந்தனை பண்ணிட்டானோ, அன்னிலேருந்து அவனுடைய டவுன்ஃபால் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அன்னிலேருந்து அவனுக்கு ஒரு கேடு அப்படிங்கறது ஆரம்பிச்சது அப்படிங்கறத இங்க பாக்குறோம். அதனால பாகவத அபச்சாரம் எப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கறதையும் இந்த கிஷ்கிந்தா காண்டம் நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. சோ இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல சாதுவுடைய மகிமை, சத்சங்க மகிமை அதெல்லாம் நமக்கு காமிக்கிறது. சோ ராமர் வந்து சீதையை தேடிண்டே வந்துட்டு இருக்கார்.
அதான் நேத்திக்கு பார்த்தோம், அங்கதான் நிறுத்தினோம். வந்துட்டே இருக்காரு. அப்போ ரொம்ப புலம்பிண்டே வரார் லக்ஷ்மணன் கிட்ட. இந்த பூவெல்லாம் பாரு லக்ஷ்மணா, இந்த ஒரு ஒரு பூவையும் பார்க்கும்போது எனக்கு சீதையுடைய ஞாபகம், சீதையுடைய முகமே தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு புலம்பிண்டே வராராம் அங்க. அப்போ சொல்றார், கிம் நு வக்ஷ்யாமி கௌசல்யாம் அயோத்யாயாம் நிருபாத்மஜ क्व वा स्नुषेति पृच्छन्तीம் கதம் சாதி மனஸ்வினீம். லக்ஷ்மணா, நம்ம இப்ப திரும்பி போனோம் அயோத்தியைக்கு அப்படின்னா கௌசல்யா அம்மா கேப்பாளே, என்னுடைய மாட்டு பொண்ணு எங்க, சீதை எங்கன்னு கேப்பாளே, நான் என்ன சொல்லுவேன் லக்ஷ்மணா, நான் அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? கச்ச லக்ஷ்மண பஷ்யத்வம் பரதம் பிராத்ருவத்சலம் ந ஹ்யகம் ஜீவித்தும் சக்தஹ தாமிருதே ஜனகாத்மஜாம். லக்ஷ்மணா, நீ பிராத்ருவத்சலன், எப்படி சகோதரர்கள் கிட்ட அன்போட இருக்கக்கூடிய அந்த பரதன் கிட்ட நீ திரும்பி போயிடுப்பா. நான் சீதை இல்லாம திரும்பி வரமாட்டேன், நான் சீதை இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன் லக்ஷ்மணா அப்படின்னு பலவாறு புலம்புறார் லக்ஷ்மணர் கிட்ட. அப்போ லக்ஷ்மணர் சொல்றாராம், உற்சாகவந்தஹ புருஷா நாவசீதந்தி கர்மசு உற்சாக மாத்திரமாஸ்ருத்ய பிரதிலப்ஸ்யாம ஜானகீம். அண்ணா, உற்சாகத்தோட இருக்கிறவாளாலதான் எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியும். அந்த உற்சாகம் மட்டும் நம்ம கையை விட்டு போக கூடாது. உற்சாகத்தை விடாம இருந்தோம் அப்படின்னாக்கா பிரதிலப்சியாமி ஜானகியும், ஜானகியை திரும்பி அடையிறது அப்படிங்கிறது ஒரு அல்பமான ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம்தான். நீங்க கவலைப்படாதீங்கோ, நம்ம கண்டிப்பா அம்மா ஜானகி அம்மாவை நம்ம திரும்பி அடைஞ்சுடுவோம், நீங்க மட்டும் உற்சாகத்தை கைவிட்டுடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நமக்குதான் கபந்தன் சொல்லியிருக்காரே, ரிஷிமுக பர்வத்துல போய் சுக்ரீவனை பார்க்க சொல்லியிருக்காரே, நம்ம அதை பண்ணலாம் வாங்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அழைச்சிட்டு போறாராம். அப்போ ராமலக்ஷ்மணால் 2 பேரும் ரிஷியமுக பர்வதத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் நாம் சுக்ரீவன். மத்த சின்ன வானர மத்த வானரர்கள் எல்லாமும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா ஒரு இடத்துல. அப்ப பாக்குறான். பார்த்த உடனே இந்த ராமலக்ஷ்மணால பார்த்த உடனே அவனுக்கு பார்த்தா இவ திவ்ய புருஷாலாட்டமும் தெரியறது. ஆனா ஒரு சந்தேகமும் இருக்கு. ஒருவேளை இது வாலி அனுப்பினவாளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தடதடன்னு எழுந்து ஓட ஆரம்பிக்கிறானாம். அப்போ ஆஞ்சநேயர் பாக்குறாரு, என்ன இவன் மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான், திடீர்னு இறங்கினா ஓடுறான், என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவன் எங்க பார்த்தானோ அந்த திசையில திரும்பி பாக்குறார். பிரதம தரிசனம், ராமலக்ஷ்மணாலோட பிரதம தரிசனம். அப்படி கோதண்டத்தை ஏந்திண்டு நீலமேக சியாமலனா அப்படி நடந்து வரக்கூடிய ராமரையும் தங்கத்துல வார்த்தா போல இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மணரையும் முதல் தடவை தரிசனம் பண்றாராம் ஆஞ்சநேயர். பார்த்த உடனே சுக்ரீவன் கிட்ட சொல்றார், இவளை பார்த்தாலே நமக்கு ஆத்ம பந்துக்களை பாக்குற மாதிரி இருக்கு, நீங்க ஓடாதீங்கோ, நான் போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராராம். குருநாதர் தான் அழகா சொல்வர், அங்க அமிர்த மதனம் அப்படின்னு ஒரு லீலை நடக்கிறது இல்லையா கூர்மா அவதாரத்துல. அப்போ அந்த பார்க்கடலை கடையும் போது என்ன ஆறுது அப்படின்னாக்கா, முதல்ல வெளியில வரக்கூடியது ஹாலஹால விஷம்னு சொல்லக்கூடிய பயங்கரமான விஷம். அதை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாம் கலங்கரா, லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாம் ஒரு கஷ்டம் வரப்போறதேன்னு எல்லாரும் கலங்கி நிக்கும் போது, அப்போ சிவபெருமான் தான் அந்த ஹாலஹால விஷத்தை அத பருகி தன்னுடைய தொண்டையிலேயே தேக்கி வச்சுண்டு இந்த லோகத்தையே காப்பாத்தினார் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இப்ப இந்த ஆஞ்சநேயர் யாரு அப்படின்னாக்கா சிவாம்சம் இல்லையா. ஆஞ்சநேயர் சிவாம்சம்னு முதல் நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆஞ்சநேயர் சிவாம்சமா இங்க சுக்ரீவனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயத்தை போக்கி அவனுக்கு அபயத்தை கொடுத்ததும் இந்த இடத்துல சிவாம்சமா இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு அழகா சொல்வார் குருநாதர். அப்போ ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்ல, குரு தத்துவமும் கூட இல்லையா. ஒரு குருவா சுக்ரீவனுக்கு அபயம் கொடுக்கிறார். குருவே ஒரு குருவுடைய கிருபை இல்லாம நமக்கு பகவானுடைய ஒரு கிருபை, ஹரியுடைய கிருபை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. முதல் நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், நாராயணம் ததாதி இதி நாரதகா. யாரு நாராயணனை நரர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாளோ அவர்தான் குரு அப்படின்னு குருவுடைய லட்சணம் முதல் நாள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படித்தான் இப்போ ராமரை கொண்டு சுக்ரீவன் கிட்ட சேர்க்க போறார். அதனால ஆஞ்சநேயர் குரு தத்துவம் இல்லையா. ஒரு அழகான கீர்த்தனத்துல சொல்றார், குருவுருவும் ஹரிவுருவும் ஓருருவாகுமே ஓருருவில் உன் மனதை நிறுத்தினால் ஓருருவானந்த ஓங்கார பொருள் சத்திய ஞான அனந்த பிரம்மமாய் மிளிர்ந்திடுமே. குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை, ஹரி கிருபை இல்லாமல் பக்தியும் இல்லை, பக்தி இல்லாமல் முக்தியும் இல்லை, முக்தி இல்லாமல் துக்க நிவிருத்தியும் இல்லை, குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை. அப்படி குரு கிருப்பை இல்லாம ஹரி கிருப்பை இல்ல அப்படிங்கறது இந்த இடத்துல
நமக்கு அழகா காமிச்சு கொடுக்கிறார் குருநாதர். அப்படிப்பட்ட ஒரு குரு தத்துவமா ராமரையே கூட்டின் வந்து சுக்ரீவன் கிட்ட சேர்க்க போற ஒரு குரு தத்துவமா ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருக்கார். ஆஞ்சநேயர் சொல்றார், நீ கவலைப்படாதப்பா. கபி ரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜஹ பிக்ஷு ரூபம் ததோ பேஜே ஷட புத்திதயா கபிஹி. கபி ரூபம், தன் கபினா குரங்கு, அந்த வானர ரூபத்தை விடுத்துட்டு ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டாராம் ஆஞ்சநேயர். நான் போய் இந்த பிக்ஷு ரூபத்துல போய் அவ கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு வரார். ஆனா அந்த ராமலக்ஷ்மணால பாக்குறாரு அங்க இடத்துல. ஆஞ்சநேயர் பார்த்த உடனே சொல்றாராம் ஆஞ்சநேயர், எவ்வளவு அழகான ஸ்லோகம். சர்வபூஷண பூஷார்ஹாஹ கிமர்த்தம் ந விபூஷிதாஹ உபௌ யோம்யா வஹம் மன்யே ரக்ஷிதும் பிருத்திவீமிமாம் சசாகரவனாம் கிருத்ஸ்னாம் விந்தியமேரு விபூஷிதாம் இமே ச தனுஷி சித்ரே ஸ்லக்ஷ்ணே சித்ரானுலேபனே. சர்வபூஷண பூஷார்ஹா இருக்கா. உங்களை பார்த்தாக்கா அப்படியே சூரிய சந்திராள் தரையில இறங்கி நடந்து வராளோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு தேவர்களாட்டம் இருக்கேள், ஆனா ஒரு தபஸ்கோலத்தோட இருக்கேள். உங்களுடைய தோள்கள் பார்த்தா சர்வ ஆபரணங்களும் போட தகுந்ததா இருக்கு, ஆனா நீங்க ஒரு ஆபரணம் கூட போட்டுக்கல, எந்த அலங்காரமும் இல்லாம நடந்து வந்துட்டு இருக்கேன். இந்த அடர்ந்த காடுகள் ஆகட்டும், இந்த விந்திய மேரு பர்வதங்கள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி முழுக்க ஆளறதுக்கு திறமை கொண்டவாளா நீங்க இருக்கேள். உங்க கையில இருக்கக்கூடிய அந்த தனுசு, அந்த வில்ல பார்த்தாலே இந்திரன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை பாக்குற மாதிரி இருக்கு. பிராப்தோகம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேண மகாத்மனா ராஜ்ஞா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரஹ. என்ன பண்ணார்? முதல் ஸ்லோகத்தை என்ன சொன்னார்? கபிரூபம் பரித்யஜ்ய, கபிரூபத்தை விட்டுட்டு பிக்ஷு ரூபத்தை எடுத்துன்னு வந்தார். ஆனா யோசிச்சு பாருங்க, யாராவது ராமர் முன்னாடி நின்னுட்டு பொய் வருமோ வாக்குல, ஒரு கபட்டம் வருமோ வாக்குல, வரல. என்னன்னு தன்னை எடுத்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹனுமான் நாம வானரக, நான் ஒரு வானரன், என் பேர் ஹனுமான், சுக்ரீவன் அனுப்பி நான் இங்க வந்திருக்கேன், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வந்துடுத்தாம அவருடைய வாக்குல. அப்போ அப்படியே ஆச்சரியப்பட்டு பாக்குறாராம். யார் அப்படின்னா ராமச்சந்திர பிரபு. பார்த்துட்டு ஹனுமான் பேசுறதையே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாராம், நான் ரிக்வேத விநீதஸ்ய நா யஜுர் வேததாரிணஹ நா சாமவேத விதுஷஹ சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம் பகு வியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். அதாவது பாத்தியா லக்ஷ்மணா, இந்த இந்த இவர் எவ்வளவு அழகா பேசுறார், ஒரு அபசப்தம் கூட இல்ல, ஒரு வார்த்தை கூட காதால கேட்க முடியாத மாதிரி எந்த வார்த்தையுமே இல்ல, ஒரு அபசப்தம் கூட இல்ல. இவர் வந்து 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் நன்னா படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, வியாக்கரணம் காவியம் எல்லாத்துலயும் நன்னா படிச்சு தேர்ந்தவரா இருக்கணும். இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் அவ்வளவு அர்த்தம் பொதிஞ்சதா இருக்கு, கேட்கறதுக்கே இனிமையா இருக்கு. அவருடைய பேச்சு பார்த்தேன் அப்படின்னாக்கா அது வளவளன்னு இல்ல, ஆனா ரொம்ப ஷார்ட்டா ஒண்ணுமே புரியாத மாதிரியும் இல்ல. அவர் வேகமாவும் பேசல, ரொம்ப நிதானமாவும் பேசல, ரொம்ப இனிமையா பேசுறார். லக்ஷ்மணா, நீயும் மதுரமான வார்த்தைகளால இவருக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாராம். ராமரே ஆச்சரியப்பட்டு அப்படி அந்த வாக் வன்மை அப்படியே அதை புகழறாராம் அந்த ஆஞ்சநேயருடைய வாக்கு வன்மைய. அப்ப லக்ஷ்மணரும் சொல்றார், இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா விற்த்தாந்தங்களையும் எடுத்து சொல்றார் ஆஞ்சநேயர் கிட்ட. அப்ப சொல்றார், ரொம்ப அழகா ஒரு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாராம் அந்த இடத்துல லக்ஷ்மணர். ஒரு சட்டிலான டெஸ்ட் வைக்கிறார். ஏஷதத்வா ச வித்தானி பிராப்ய சான் உத்தமம் யசஹ லோகநாதஹ புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. அந்த வார்த்தையை பாருங்க, சுக்ரீவம் நாதமிச்சதி. அதாவது எல்லா கதையும் சொல்லிட்டு சுக்ரீவன் நாதமிச்சதி அப்படின்னு சுக்ரீவனுடைய நட்பை தேடி வந்திருக்கார், சுக்ரீவனை நாதனா ஏத்துக்கிறதுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, எதுவுமே இல்லாம அனாதையா இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவனுக்கு ஒரு நாதனா ஆக்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்றதையும் அர்த்தம் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அப்போ லக்ஷ்மணன் பாக்குறாராம், மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், இவன் எந்த அர்த்தத்தை எடுத்துக்கலான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாராம். அப்போ அந்த வார்த்தையை கேட்டு ஆஞ்சநேயர் உடனே மனசுல என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சுக்ரீவனுக்கு இவர் வந்து சுக்ரீவனுடைய உதவியை தேடி வந்திருக்காரா, இவர் தானே சுக்ரீவனுடைய நாதன், சுக்ரீவனுக்கு கை கொடுக்கறதுக்காகத்தான் என்னுடைய ராமன் வந்திருக்கான் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுட்டு அங்கேயே லக்ஷ்மணனுடைய டெஸ்ட் மனசுல நினைச்சதே லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சு போயிட்டுதான் அப்படி அந்த டெஸ்ட பாஸ் பண்ணிட்டாராம் அந்த இடத்துல ஆஞ்சநேயர். அப்புறமா ராம லக்ஷ்மணால் கிட்ட
பர்மிஷன் வாங்கிட்டு அவ ரெண்டு பேரையும் தோல்ல தூக்கி வச்சுட்டாராம். தோல்ல தூக்கி எடுத்துட்டு சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரார். அப்ப சுக்ரீவன் பாக்குறான், ஐயோ இவர் என்ன போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தூக்கிண்டே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஓடுறதுக்காக பார்க்கும்போது அவனை பிடிச்சு நிறுத்தி, நில்லுப்பா, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ அவனுக்கு உதவி பண்றதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு அனுமார் சொன்ன உடனே அன்னைக்கு அப்பதான் சமாதானம் ஆறானாம் சுக்ரீவன். தன்னுடைய கதையை முழுக்க ராமனுக்கு எடுத்து சொல்றான். அப்போ எப்படி வாலி வந்து தன்னுடைய அண்ணா அப்படிங்கிறதையும், தான் வந்து சுக்ரீவன் அப்படிங்கிறவர் வந்து சூரியனுடைய ஒரு அம்சமா பிறந்திருக்கார். அதே மாதிரி வாலி வந்து இந்திரனுடைய அம்சமா பிறந்திருக்கா. ரெண்டு பேருமே ராம காரியத்துக்காக வந்தவர்கள் தான். ஆனா இந்த ராம காரியத்தை மறந்துடுறார் வாலி. அப்ப என்ன அர்த்தம், இவ ரெண்டு பேருமே ருக்ஷராஜனுடைய புத்திரர்களா இருக்கா. வாலி தான் அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்க. அப்ப என்ன ஆறுது, வாலி வந்து எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா, ராவணன் இருக்கான் இல்லையா, ராவணனுக்கே பயமா வாலிய பார்த்தாக்கா. ஏன் அப்படின்னாக்கா, இந்த வாலி வந்து இப்போ கார்த்தால சந்தியாவந்தனம் பண்றானா என்ன பண்ணுவா, ஒரு திசையும் நோக்கி அர்க்கியம் கொடுப்பா இல்லையா புருஷாலாம். இவர் வாலி என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, கிழக்கு திசையை நோக்கி அர்க்கியம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே தாவுல கிழக்கு திசையில இருக்கக்கூடிய கடலுக்கு போய் அங்க அர்க்கியம் கொடுப்பான். அடுத்தது ஒரே தாவுல மேற்கு திசையில இருக்கக்கூடிய கடலுக்கு போய் அர்க்கியம் கொடுத்துட்டு இப்படி அங்கங்க போய் தாவி குதிச்சு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கடலுக்கே போய் அர்க்கியம் கொடுத்துட்டு வருவானாம். அப்போ என்ன ஆறுது, ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான் வாலி. அப்ப ராவணன் வரா, இவன் வந்து என்னோட சண்டை போடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரா கூப்பிடுறான் ராவணன். அப்ப வாலி சொல்றார், வெயிட் பண்ணுப்பா, நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டு வந்துடுறேன். ராவணன் சொன்னானா, அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ முதல்ல என்னோட சண்டை போடவா. இவன் தொல்லை தாங்க முடியலையேன்னு வாலி என்ன பண்ணாராம், ராவணனை ஒரு கையில இப்படி பிடிச்சு இப்படி எடுத்து அப்படியே கையில இப்படி இடுக்கின்றாராம். கையில இப்படி இடுக்கின்றுட்டு நேர கிழக்கு திசையில இருக்கக்கூடிய கடலுக்கு போய் தாவி குதிச்சு அங்க அர்க்கியத்தை கொடுத்துட்டோ, அங்கே இருந்து மேற்க தாவி குதிச்சு அங்க போய் அர்க்கியத்தை கொடுத்துட்டோ, வடக்கு தெற்கு எல்லா திசையிலயும் அர்க்கியத்தை கொடுத்துட்டு வந்து நின்னுட்டோ, மறுபடியும் இவரை எடுத்து இந்த கை இடுக்குல இருந்து கீழே எடுத்து வச்சுட்டோ, இப்ப சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னாராம் வாலி. உடனே ராவணன் சொன்னானா, ஒண்ணும் இல்ல, உங்களை பார்த்து நீங்க சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டானாம். அப்படின்னா அந்த ராவணனே கண்டு நடுங்குற அளவுக்கு வாலிக்கு அப்படி ஒரு பராக்கிரமம் இருந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு நாளைக்கு மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் அவரோட வாலியோட சண்டை போடுறதுக்காக வரான். அப்போ ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. மாயாவியால எதிர்த்து நிக்க முடியல. அவன் என்ன பண்றான், ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப வாலி இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாலியும் துரத்திண்டே போறான். சுக்ரீவனும் பின்னாடியே ஓடுறார். அப்ப என்ன ஆகுது, ஒரு பெரிய குகைக்குள்ள போறான் மாயாவி. போன உடனே வாலி என்ன பண்றேன், சுக்ரீவன் கிட்ட, நானும் இந்த குகைக்குள்ள போய் அவனை முடிக்கிறதுக்கு நான் போறேன், நான் அவனை கொன்னுடுறேன், இது உள்ள நீ வந்து இந்த குகையோட வாசல்லையே நில்லு. ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு மாயையால திரும்பி இந்த குகையை விட்டு வெளியில வந்தான் அப்படின்னா நீ வெளியில கொன்னுடு அவனை, நான் உள்ள அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார். இந்த யுத்தம் வந்து அவ ரெண்டு பேருக்கும் பல மாசங்கள் நடக்கிறது. சுக்ரீவரும் பொறுமையா அங்கே இருக்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தா ஒரு நிறைய ரத்த விளாரா அப்படியே ஓடி வருது அந்த குகைக்குள்ள இருந்து. சுக்ரீவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அச்சோ, வாலிய கொன்னுட்டான் போல இருக்கே இந்த மாயாவி அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு பெரிய பாறையை எடுத்து அந்த குகையை மூடிட்டானாம். மூடிட்டு சுக்ரீவன் ஏன் மூடுறாரு அப்படின்னாக்கா, ஒருவேளை வாலி உயிரோட இருந்தார் அப்படின்னா வாலிக்கு இந்த பாறையை பேத்துண்டு வெளியில வருது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒருவேளை மாயாவி வாலிய கொன்னுட்டான் அப்படின்னாக்கா மாயாவி வெளியில வரக்கூடாது, வெளில வந்தா மத்த வானராளுக்கெல்லாம் ரொம்ப ஹானி ஆயிடும், அதனால அவன் உள்ளேயே கடந்து சாகட்டும் அப்படின்னுட்டும் அந்த பாறையை எடுத்து வச்சுட்டும் திரும்பி கிஷ்கிந்தைக்கு வந்துடுறார். வந்த உடனே பார்த்தா அந்த மந்திரிகள் கிட்ட வந்த உடனே விஷயத்த சொன்ன உடனே மந்திரிகள்லாம் சொல்ற, ராஜா இல்லாம ராஜ்யம் இருக்கக்கூடாதுப்பா, அதனால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அவனை ராஜாவாக்கிடுறா. இவரும் ராஜாவாயி உட்கார்ந்துட்டு இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாறையை தள்ளிட்டு வாலி வெளியில வர கிஷ்கிந்தாவை நோக்கி வந்தா அங்க ஒரே பெரிய பெரிய போர்டா இருக்கு, கிஷ்கிந்தா நகரம் உங்களை வரவேற்கிறது, சுக்ரீவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறார், பெரிய பெரிய போர்டா இருக்கு. இவனுக்கா கோவம் அப்படியே பொங்கிட்டு வருது. என்ன பண்ணி வச்சிருக்கான் இந்த சுக்ரீவன் வந்து அந்த அரண்மனைக்குள்ள வந்தா இவரும் ஜம்முன்னு பட்டு பீதாமரம் எல்லாம் பெரிய தலையில கிரீடம் எல்லாம் வச்சுட்டு சுக்ரீவன் உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தா வாலிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் அங்க வந்து என்னடா பண்ற அப்படின்னு ஒரு குரல் கொடுத்த உடனே சுக்ரீவன் இறங்கி ஓடி வந்து எல்லாத்தையும் தன்னுடைய மகுடத்தை எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு, அண்ணா இந்த மாதிரி தப்பு நடந்து போயிடுத்து, இந்த மந்திரிகள்லாம் சேர்ந்துதான் என்ன ராஜா வாக்கிட்டா, நீங்க மறுபடியும் ஏத்துக்கோங்க அப்படின்னாக்கா வாலி சொன்னதையே கேட்கலையாம். ஓட ஓட விரட்டுறான். எங்க போனாலும் போய் சுக்ரீவன் அடிச்சுட்டே இருக்கான். அப்ப இந்த வாலிக்கு வந்து ஒரு சாபம் இருக்கு, ரிஷியமூக பர்வதத்துக்கு மட்டும் அவனால போக முடியாதுன்னு. ஏன்னா துந்துபின்னு இன்னொரு ராட்சசன், இன்னொரு அசுரன், அவன் வந்து இங்க இந்த ஒரு பெரிய எரும மாடு ரூபத்துல வந்து இந்த வாலியோட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான். அப்ப வாலியால கொல்லப்பட்டுடுறான் இந்த துந்துபி. அப்ப என்ன பண்றான்னா அந்த துந்துபியோட இறந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த சடலத்தை அப்படியே தூக்கி விட்டு எறியறான்.
அது மதங்க மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல போய் விழுந்து அதுல இருக்கக்கூடிய ரத்த துளிகள்லாம் வந்து அவ மேல எல்லாம் பட்டுடுறது. மதங்கருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து சபிச்சுடுறார். இந்த அனர்த்தத்தை பண்ணின வாலி ஆகட்டும், வாலிய சார்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரங்குகள் யாராவது இந்த பக்கம் வந்தா அவளுடைய தலை சுக்குநூறா வெடிச்சுடும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். அது இந்த சுக்ரீவனுக்கு நல்லா தெரியும். சரி, இந்த வாலியால நிச்சயமா ரிஷிமுகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒளிஞ்சின்னு இருக்கான். இது எல்லாத்தையும் சுக்ரீவன் வந்து ராமருக்கு அன்னைக்கு ஃபுல்லா எடுத்து சொல்றார். உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, அந்த இடத்துல அக்னியை மூட்டுறார். ஏன்னா அக்னி சாட்சியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நட்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அக்னியை மூட்டினாராம். அக்னியை மூட்டி எப்போ எந்த க்ஷணம் இவா 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு கை கொடுத்துட்டாலோ அப்போ சீதா கபீந்திர க்ஷணதாச்சாராணாம் ராஜீவ ஹேமஜ்வல நோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி அதாவது இடது கண் 3 பேர்களுக்கு ஒரே சமயத்துல துடிச்சுதான். எப்பயுமே சொல்வா இல்லையா, இடது பக்கம் துடிச்சா பெண்களுக்கு நல்லது, ஆண்களுக்கு ஒரு துர்நிமித்தம் அப்படின்னு சொல்வா. 3 பேருக்கு இடது கண் துடிச்சுதான். ஒண்ணு சீதைக்கு, அடுத்தது கபிராஜனா இருக்கக்கூடிய வாலிக்கு, அடுத்தது ராட்சசர்களுக்கு ராஜனா இருக்கக்கூடிய ராவணனுக்கு. ஏன்னா ராவணனுக்கும் வாலிக்கும் அது துர்நிமித்தமா அமைய போறது, அண்ட் சீதைக்கு வந்து ஒரு சுப நிமித்தமா அமைய போறது இல்லையா, சுக்ரீவனுடைய நட்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அது காமிச்சு கொடுத்துதான். அப்போ ராமர் வந்து வாலிய வதம் பண்றதா அவர் பிரதிஜை பண்றார். சுக்ரீவனும் நான் சீதையை தேடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி கொடுக்கிறார். அப்பதான் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ராட்சசன் வந்து ஒரு பெண்மணியை தூக்கிட்டு போயிருந்தான். அப்ப அந்த பெண்மணி தன்னுடைய மூட்டையில ஒரு ஆபரணங்கள் மூட்டையை எங்களுக்கு நடுவுல போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்றார். அதை எடுத்துன்னு வந்து காமிக்க சொல்றார். அப்ப எடுத்துன்னு வந்து காமிக்கிறாளாம். இந்த இடத்துல என்ன ஒரு அழகான விஷயம் அப்படின்னா, பிராட்டி தாயார் அப்படின்னாலே புருஷகாரம் பண்றவள் தான் தாயார் இல்லையா. என்னன்னா ஒரு குழந்தை நம்ம எல்லாம் போய் பெருமாள் முன்னாடி பெருமாள் முன்னாடி நின்னோம் அப்படின்னா பெருமாள் நமக்கு அப்பா மாதிரி இல்லையா. அப்பான்னா கொஞ்சம் கண்டிப்பும் இருக்கும். இத்தனை தப்ப பண்ணிட்டு இத்தனை சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கேன், இவ்வளவு நல்லது சொல்லி கொடுத்திருக்கேன், அப்படியும் நீ தப்பு பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறையா அப்படின்னு கோவப்பட்டுடுவார் இல்லையா அப்பானாக்கா. அப்போ நம்ம நேர போய் தாயார் சந்நிதியில நிக்கணுமா. தாயார் சந்நிதியில நின்னாக்கா தாயார் என்ன பண்ணுவாளா, சரி நீ வந்திருக்கியா, இப்படி போய் சுத்தி பிரதட்சணமா போய் பெருமாள்கிட்ட போய் அப்பாட்ட போய் நில்லு, அதுக்குள்ள நான் அப்பாட்ட பேசி வைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாளாம், பெருமாள்கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தை வந்துட்டு இருக்கு, பிரதட்சணமா வந்து உங்களுடைய சந்நிதிக்கு வரும், பாவம் குழந்தை ஏதோ தப்பு பண்ணிடுத்து இந்த வாட்டி மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு புருஷாக்காரம் பண்ணுவாளாம். பிராட்டியுடைய ஒரு அந்த ஒரு கடாட்சம் இருந்தது, கருணை இருந்தாதான் நம்மளால பெருமாள் முன்னாடியே போய் நிக்க முடியும். பெருமாள் இந்த இடத்துல ராமருடைய நட்பு சுக்ரீவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அவளுக்கு ஏற்கனவே பிராட்டியுடைய கட்டாட்சம் இந்த நக மூட்ட வாயிலா அவளுக்கு ஏற்கனவே பிராட்டியுடைய சம்பந்தம் ஏற்பட்டுடுத்து இல்லையா. அததான் இந்த இடத்துல காமிக்கிறது. நீ எடுத்துட்டு வந்து காமிக்கிறா. அப்போ அதை பார்த்த உடனே அப்படியே ராமருடைய கண்கள் கலங்கி போயிடுறதாம். அந்த இடத்துல என்னால பார்க்க முடியல லக்ஷ்மணா, நீ பாரு அப்படின்னு உடனே லக்ஷ்மணர் பாக்குறார். அற்புதமான ஒரு ஸ்லோகம். நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நூபுரே த்வப் அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனம். எனக்கு மன்னியுடைய கங்கணங்களோ குண்டலங்களோ கையில போட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்களோ எதுவுமே தெரியாது அண்ணா. எனக்கு நித்தியம் நான் மன்னிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவேன் இல்லையா, அப்போ அவ கால்ல இருக்கக்கூடிய அந்த நூப்புரங்களை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னுட்டு அந்த நூப்புரங்கள் மட்டும் பார்த்துட்டு ஆமாண்ணா இது மன்னியோடதுதான் அப்படிங்கிறாராம் லக்ஷ்மணர் அந்த இடத்துல. அப்போ சரி அது தெரிஞ்சு போயிடுது, அவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க உட்காந்து பேசிட்டு இருக்காளாம். சுக்ரீவன் வந்து கேட்கிறார், நீங்க எப்படி வாலியை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு ராமர் வந்து கேக்குறான். சரி உனக்கு நான் என்ன பண்ணினா உனக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லு அப்படின்னு. இந்த துந்துபியுடைய சடலம் இன்னும் இங்கதான் இருக்கு, அத வந்து அவன் வந்து காலால எட்டி உதைச்சு இவ்வளவு தூரம் விழுந்தது, நீங்க அதை எட்டி உதைக்க முடியாதா காமிங்கோ அப்படின்னு அவனாவது காலால எட்டி உதைச்சானா, ராமர் வந்து கட்ட விரல்ல இருக்கக்கூடிய நகத்தால இப்படி சுண்டி விட்டாராம். அது எங்கேயோ போய் விழுந்துதான். ஆனாலும் சுக்ரீவன் சொன்னானா, எங்க அண்ணா அதை தள்ளும் போது அப்ப சதப்பத்தா அவ்வளோ ஹெவியா இருந்தது, இப்போ வெறும் எலும்பு தோலுமா இருக்கு, இதை யார்தான் தூக்கி போட மாட்டா. ராமர் சிரிச்சுட்டே சொன்னாரா, சரி உனக்கு என்னதான் பண்ணணும் சொல்லு அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சால விருட்சம் அதை காமிச்சு சொன்னானா, இதை வந்து எங்க அண்ணா ஒரே கையிலேயே பிடுங்கிடுவான், எங்க அண்ணா உங்களால ஒரு பானத்தால இந்த ஒரு மரத்தை தொலைக்க முடியுமா பாருங்கோ அப்படின்னு தன்னுடைய பானத்தை எடுத்தார். இப்படி காது வரைக்கும் இழுத்து விட்டாராம் அந்த பானத்தை. 7 சால விருட்சங்களை தொலைச்சுட்டு போயிட்டு மறுபடியும் அம்பரா துணியிலேயே வந்து உட்கார்ந்துதாம் அந்த ராமபானம். அதை பார்த்தாட்டுதான் அவனுக்கு திருப்தி ஆச்சு. சரி ஓகே போலாம்
நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாலிய போய் கூப்பிடு அப்படிங்கிற ராமர். மறுநாளைக்கே போறான். டேய் வாலி, முதல்ல வெளியில வாடா அப்படின்னு. உடனே வாலிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பயலுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? நம்ம கிட்ட உதவாயிண்டே இருக்கிறவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடுவிடுன்னு வந்தான். சண்டை போடுறதுக்காக வந்தானாம். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அடி அடின்னு புடைச்சு எடுக்கிறான் சுக்ரீவனை. சுக்ரீவனும் பாக்குறாரு, இப்ப வரும் அம்பு அப்ப வரும் அம்புன்னு பார்த்துட்டே இருக்காரு. அடி வாங்கிட்டே இருக்காரு. தாங்கல. ஆனாலும் அடி வாங்குற, அத்தனை அடி வாங்குறார். ஒரு பானமும் வரல. என்ன பண்ணானா, வாலி இப்படி திரும்பி ஒரு ஓவர் டர்ன் பண்ணி ஒரு குத்து விடலாம் அப்படின்னு திரும்பும் போது இந்த சுக்ரீவன் இந்த பக்கமா பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சுட்டானாம். அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து ராமர் கால்ல விழுந்து, சுவாமி நான் என்ன பண்ணினேன்? உங்களை என்ன பண்ணினேன் நானு? நான் மாட்டுக்கு தேமேன்னு ஒரு ஒரு ரிஷிமுக பர்வத்துல என் வேலையை பார்த்துட்டு நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா அங்கேயே சௌக்கியமா விட்டுருக்கலாம். நான் வந்து நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேக்ட் அக்னி சாட்சின்னு நான் கையை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு வாலிய நான் அடிக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்ப என்கிட்ட போய் என்ன போய் உதவாங்க வச்சு கூட்டின்னு வந்திருக்கேளே, இதுல என்ன சுவாமி? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சொல்லுங்க அப்படின்னா. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, முதல் நாள் ராமரையும் லக்ஷ்மணரையும் பாக்குறான் இல்லையா சுக்ரீவன். அன்னில இருந்து பார்த்தா ராமர வந்து சோ கிங் டு கிங் அந்த இடத்துல வச்சுட்டு ரொம்ப ராமருக்கு மரியாதை கொடுக்குறானா. ஆனா லக்ஷ்மணரை மதிக்கவே மாட்டேங்கிறானா. லக்ஷ்மணர் வந்தா ஒரு ஆசனம் கொடுக்கறது இல்ல, அர்க்கியம் பாத்தியம் கொடுக்கறது இல்ல, இப்படியே பண்ணிட்டு இருக்கானாம். அப்போ ராமர் பார்த்தார், இவனுடைய லக்ஷ்மணனுடைய பராக்கிரமம் என்னன்னு இந்த பயலுக்கு தெரியல, அடி வாங்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்க விட்டாராம். இப்ப என்ன பண்ற இல்ல ஆனா அதை சொல்லலையாம். சொல்லாம எனக்கு உனக்கும் வாலிக்கும் வித்தியாசம் தெரியலப்பா, ரெண்டு பேரும் வானராளா இருக்கேன், எனக்கு வித்தியாசம் தெரியல, எங்கேயாவது ஒன்னடிச்சுட போறேன்னு தான் நான் பேசாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்மணருக்கு வந்து ஒரு கையில வந்து கஜ புஷ்பத்தால ஆன ஒரு மாலை வச்சுருக்கார். அவர்கிட்ட போய் நீ அந்த மாலையை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு உடனே அவனும் போய் அந்த தலையை தாழ்த்தி அந்த பாகவதோத்தமரா இருக்கக்கூடிய லக்ஷ்மணர் கிட்டே அந்த மாலையை வாங்கி போட்டுண்டானாம். போட்டுட்டோடனே தான் ராமருக்கு சமாதானம் ஆச்சு. சரி இப்ப திரும்பி போய் வாலியை கூப்பிடு அப்படின்னு மறுபடியும் சுக்ரீவன் வரான். சுக்ரீவன் வந்துட்டு வாலிய கூப்பிடுறான். அப்ப மறுபடியும் இந்த பயலுக்கு எத்தனை தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தாராம் ராமர். வாலி அப்போ தார தடுத்து நிறுத்துறா. இந்த மாதிரி எழுந்துக்காதீங்கோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கோ. அங்கதன் வந்து அந்த பக்கம் விளையாடுறதுக்காக போயிருந்தானா ரிஷிமுக பர்வதத்துக்கு கிட்டுக்கு பக்கத்துல. அப்போ சுக்ரீவனோட ரெண்டு பேரு, ரெண்டு திவ்ய புருஷாலாட்டம் இருக்கக்கூடிய தசரதருடைய புத்திரர்களா இருக்கக்கூடிய ராமலட்சுமணால பார்த்தானா. அப்போ ராமலட்சுமணர்களுடைய ஒரு சப்போர்ட் இந்த சுக்ரீவனுக்கு இருக்கு அப்படின்னா இந்த யுத்தத்துக்கு நீங்க மறுபடியும் போறது உச்சிதமா எனக்கு படல அப்படின்னு தார தடுத்து நிறுத்துறா. ஆனா அந்த வாலிக்கு வந்து ஒரு ஈகோ, ஒரு பிரைடு இல்லையா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு அதட்டல் போட்டுட்டு மறுபடியும் வரானா. சுக்ரீவனோட சண்டை போடுறதுக்காக வரும்போது ராமர் வந்து தன்னுடைய பானத்தை எடுத்தார். ஒக்க மாட்ட ஒக்க பான அப்படின்றார் இல்லையா தியாகராஜர். ஒரே பானம், அந்த பானம் போச்சாம், நேர வாலியுடைய மேல பட்டு அவன் கீழே விழறானாம். அப்போ தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த அம்பை எடுக்கிறான். அந்த அம்புல யாரோட பேர் போட்டிருக்கு அப்படின்னு பாக்கலான்னு பார்த்தா ராம அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்த பாக்குறானாம். கம்பர் அழகா சொல்றார், மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். என்னன்னா இம்மை நோய்க்கும், இம்மையே எழுமை நோய்க்கும், இந்த பவ ரோகம் அப்படின்னு சொல்றோம். சம்சாரம் அப்படிங்கறதே ஒரு பெரிய வியாதி. அந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சைக்கிள் இருக்கே, அந்த வியாதிக்கு எது அருமருந்து அப்படின்னாக்கா அருமருந்தினைனா இந்த ராம அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்து தான். அந்த ரெண்டு எழுத்து பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்பை பார்த்தானாம். அதுக்குள்ளேயே ராம லக்ஷ்மணாலும் அந்த வாலி கிட்ட வந்து அவன் கீழே கடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றா. அப்ப வாலி இப்படி நிமிந்து பார்த்துட்டு ராமர் கிட்ட கேக்குறான், துவம் நராதிபதேஹே புத்திரஹ பிரதிதஹ பிரியதர்ஷனஹ குலீன சத்வ சம்பன்ன தேஜஸ்வி சரிதவ்ரதஹ. இந்த பிரியதர்ஷன அப்படிங்கிற வார்த்தை யாரையுமே விட மாட்டேங்கிறது பாத்தீங்களா. அந்த இடத்துல நீங்க இவ்வளவு அழகா இருக்கேள், பாக்கிறதுக்கு சக்கரவர்த்தி திருமகனா இருக்கேள், இவ்வளவு சாரித்திரத்தோட இருக்கேள், பராங்முகவதம் கிருத்வா கோத்ர பிராப்தஸ்த்வயா குணஹ யதஹம் யுத்த சம்ரப்தஹ ஷரேணோ ரசிதாடிதஹ. பராங்முகம், நான் வேற பக்கமா திரும்பிட்டு வேற யாரோடையோ யுத்தம் இன்னொருத்தனோட சண்டை போட்டு இருக்கும் போது நீங்க எப்படி என்ன அடிக்கலாம்? என்னுடைய தோலுக்காகவோ என்னுடைய எலும்புக்காகவோ அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய தோலும் யாருக்கும் பிரயோஜனப்படாது, என்னுடைய எலும்பும் யாருக்கும் பிரயோஜனப்படாது, குரங்கு மாமிசத்தை யாரும் சாப்பிடவும் மாட்டார்கள். அப்படி இருக்கும் போது என்ன எதுக்காக இந்த மாதிரி அடிச்ச? அதே மாதிரி நான் வந்து கிஷ்கிந்தா தேசத்துடைய ஒரு கிஷ்கிந்தா ராஜ்யத்தோட ராஜா,
உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன அடிக்கிறதுக்கு? மறைஞ்சு நின்னு அடிச்சது நீ ஒரு அதர்மத்தை பண்ணிட்ட. இப்படி வரிசையா ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் வாலி. ஆனா ராமர் எதுவுமே எதிர்த்து பேசல. பொறுமையா முதல்ல அவன் பேசுறது எல்லாம் கேட்டுண்டாராம். கேட்டுட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாராம். இக்ஷ்வாகூணாமியம் பூமிஹி சைலவன கானனா மிருக பக்ஷி மனுஷ்யானாம் நிகிரக பிரகிரஹாவபீம். இந்த இந்த பூமியில இருக்கக்கூடிய வனங்களாகட்டும், மரங்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், பறவைகள், மிருகங்கள், மனுஷியர்கள் எதுவாகட்டும் எல்லாமே இக்ஷ்வாகூனாம் இயம். இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கு சொந்தமானதுப்பா எல்லாமே. நிகிரகம் பிரகிரஹாவபி. இதுக்கு நிகிரகம், இதுக்கு தண்டனை கொடுக்கறதாகட்டும், இல்ல ஒரு பரிசு கொடுக்கறதாகட்டும், அதுக்கு முழு உரிமையும் இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்தவாளுக்கு உண்டு. இப்போ இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியது பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தம்பி. அவன் நாட்டை ஆண்டு இருக்கான். இந்த காட்டு பகுதியெல்லாம் ஆள்றது பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கான். அதனால எனக்கு முழு உரிமையும் உண்டு உன்னை தண்டிக்கிறதுக்கு. நீ என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்ட இல்லையா? நான் சொல்றேன் இப்போ ஜேஷ்டா பிராதா பிதா சைவ. ஜேஷ்டா ஒரு ஒரு மூத்த அண்ணன் இருக்கானே அவன் அப்பாக்கு சமமானவன். அதே மாதிரி தம்பி இருக்கானே அவன் புத்திரனுக்கு சமமானவன். நீ என்ன பண்ணிருக்க? ததேதத் காரணம் பஷ்ய எதர்த்தம் துவம் மயா ஹதஹ பிராதுர் வர்த்தசி பாரியாயாம் த்யக்த்வா தர்மம் சனாதனம். சனாதனமா வரக்கூடிய தர்மத்தை நீ கைவிட்டுட்டியேப்பா. உன்னுடைய தம்பியுடைய மனைவியா இருக்கக்கூடிய அந்த ரூம, உனக்கு மாட்டு பொன் ஸ்தானம், உனக்கு பெண் ஸ்தானம், அவளை நீ அபகரிச்சுட்ட. அஸ்யத்வம் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ ருமாயாம் வர்த்தசே காமாத் ஸ்னுஷாயாம் பாப கர்ம கிருத்திய. பேர்பட்ட நீ ஒரு பாவத்தை பண்ணிருக்க. உன்னுடைய ஸ்னுஷா, உன்னுடைய மாட்டு பொண்ணா இருக்கக்கூடியவள் கிட்ட நீ ஒரு காமத்தோட அவளை நீ அபகரிச்சு வச்சுட்டு இருக்க. நீனு தர்மம் அப்படிங்கறதே ரொம்ப சூக்ஷ்மமானது வாலி. சூக்ஷ்மஹ பரம துர்ஞேய சதாம் தர்மஹ பிளவங்கம ஹிருதி ஸ்திதஹ சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபே. தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது. அத சாஸ்திரத்தை வச்சுட்டுதான் எது தர்மம் எது அதர்மம்னு புரிஞ்சுக்கணும். உன்னுடைய இன்டெலிஜென்ஸை வச்சுட்டு என்னுடைய புத்திக்கு இது சரின்னு பட்டது அப்படின்னு சொல்றது தர்மம் கிடையாது. ஏன்னா தர்மம் அதுலதான், சாஸ்திரத்துலதான் எது அஹிம்சை எது ஹிம்சைன்னு கரெக்டா காமிக்கிறது. ஆனா நீ உன்னுடைய புத்தி படி பார்த்தா சம்டைம்ஸ் அஹிம்சையே ஹிம்சையா இருக்கலாம், ஹிம்சையே கூட அஹிம்சையா மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கன்னா குருநாதர் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். இப்போ மிலிட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய சோல்ஜியர்ஸ் இருக்கா. அவ எல்லை பகுதிகளில் நின்னுட்டு தேசத்தை பாதுகாத்துட்டு இருக்கா. ஒரு எல்லை வேற தேசத்துல இருந்து ஒருத்தர் படையெடுத்து ஒரு வீரர்கள் வரா அப்படின்னாக்கா, இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் எல்லையில இருக்கக்கூடியவாளா அஹிம்சா பரமோ தர்மகன்னு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டா அப்படின்னாக்கா அந்த இடத்துல அஹிம்சையே ஹிம்சை ஆயிடாதோ? நம்ம நாட்டுக்குள்ள அவ துவம்சம் பண்ணிட மாட்டாளோ? அந்த இடத்துல அஹிம்சை கிடையாது. அந்த இடத்துல ஹிம்சை தான் அஹிம்சை. அவ கீழே வச்சுட்டா அஹிம்சைன்னு வச்சுட்டா அப்படின்னாக்கா அந்த ஆயுதத்தை கீழே வச்சுட்டா அதுவே ஹிம்சையா போயிடும். அதே மாதிரி ஒரு டாக்டர்னு எடுத்துட்டா கூட அது அவருக்கு கத்தி எடுத்து அதை சர்ஜரி பண்ணி பேஷண்ட்டை காப்பாற்ற வேண்டியதுதான் அவருடைய தொழில் தர்மம். ஆனா அங்க போய் ஆபரேஷன் தியேட்டர்ல அஹிம்சா பரமோ தர்மன்னு அவர் கத்தியை கீழே வச்சுட்டாருன்னா அந்த உயிருக்கேன ஆபத்து வந்துடும். அந்த இடத்துலயும் ஹிம்சை அஹிம்சை தான் அந்த இடத்துல. அப்போ நமக்கு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை வச்சுட்டு அஹிம்சை ஹிம்சை எல்லாம் கிடையாது. தர்மப்படிதான் நம்ம எதுபடி இந்த சாஸ்திரப்படிதான் எதுவுமே தர்மமா அதர்மமான்னு பாக்கணும். நீ சொல்ற நான் ஒரு சாதாரண வானரன், ஒரு மிருகம் அப்படின்னு சொல்ற. சரி, அப்படி ஒரு மிருகம்னு பார்த்தா கூட கத்திரியர்களுக்கு வேட்டையாடுறதுல எப்பயுமே முழு உரிமை உண்டு. அப்படித்தான் நான் உன்னை வேட்டையாடினேன். ஆனா நீ என்ன சொல்ற? அதர்மத்தை பத்தி பேசுற, தர்மம் பத்தி பேசுற, இவ்வளவு அழகா நீ பேசுற. அப்போ நான் எப்படி உன்னை ஒரு சாதாரண வானரனா எடுத்துக்க முடியும்? நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம் இதெல்லாம் நீ விவேகத்தோட பேசும்போது உனக்கு மனுஷாளுக்கு அப்ளை பண்ற ரூலை தான் உனக்கும் நான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீ சொல்ற மறைஞ்சிருந்து அடிச்சுட்டேன், என்னோட நீ போர் அறிவிச்சு போர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற. நான் ஒருவேளை உனக்கு முன்னாடி போர் அறிவிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? மத்த வானராலெல்லாம் நீ முன்னாடி அனுப்பியிருப்ப. எனக்கு மத்த வானராலெல்லாம் துன்புறுத்தவே வேண்டாம். ஏன்னா அவாளாமும் தேவர்கள் நமக்கு தெரியும்ல, தேவர்கள்னு பாத்துட்டோம். தேவர்கள்லாம் இறங்கி வந்திருக்கா, அவாவா அவதார காரியத்தை பண்றதுக்காக வந்திருக்கா. நீதான் இந்திர அம்சமா இருந்தும் உன்னுடைய அவதார காரியத்தை மறந்து நீ இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்க. எனக்கு மத்த வானரால துன்புறுத்த வேண்டாம், அதனாலதான் நான் உன்னை மறைஞ்சு நின்னு அடிச்சேன் அப்படின்னு சமாதானம் சொல்றார். வாலியும் அதை எல்லாத்தையும் ஏத்துண்டானாம். ஆமா, நீங்க சொல்றது சத்தியம். त्वं हि दृष्टार्थ तत्त्वज्ञः प्रजानां च हिते रतः कार्य कारण सिद्धौ ते प्रसन्ना बुद्धिरव्यया. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் சத்தியம்.
நீங்க தர்மத்தின் படிதான் எல்லாத்தையுமே பண்ணிருக்கேள். ஆனா இந்த க்ஷணம் உங்களுடைய தரிசனத்தை நேர நான் என்னுடைய கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். இந்த ராம அப்படிங்கிற தாரக நாமத்தை என்னுடைய வாக்கால நான் ஜபம் பண்ணிருக்கேன். இதை விட ஒரு பெரிய பேரு என்ன இருக்க முடியும்? அப்பேற்பட்ட பேர் எனக்கு கிடைச்சுடுத்தோ, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சுடுத்தோ அப்படின்னு வாலி அவர்கிட்ட அப்படியே அப்படி சரணாகதி பண்ணானாம் பகவான் கிட்ட. உடனே சுக்ரீவனும் வரான், ரொம்ப அழறான். வாலி கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டும். அப்ப சுக்ரீவன் அவனை கூப்பிட்டு தனக்கு இந்திரன் கிட்டே இருந்து ஒரு மாலை கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த மாலையை எடுத்து சுக்ரீவனுடைய கழுத்துல போட்டுட்டு அங்கதன் தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டானாம். அங்கதனை கூப்பிட்டு ராமர் கையில ஒப்படைச்சிட்டு என் குழந்தைய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாராம். அப்போ தாரையும் ஓடி வந்து கதர்றா, சொல்றா, நீங்க எவ்வளவு பெரிய மகாவீரன், ஒரே ஒரு தப்பு பண்ணில இந்த சுக்ரீவனை இந்த ராஜ்யத்தை விட்டு ஓட ஓட துரத்தி அடிச்சேன், அவனுடைய மனைவியை அபகரிச்சுண்டேன், அந்த பாவம் தான் உங்களை இந்த மாதிரி கீழே விழ வச்சுடுத்து அப்படின்னு பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே அழுத கண்களோட அப்படி பாக்குறா. ராமர் அங்க புருஷோத்தமனா நின்னுட்டு இருக்கா. அவரை பார்த்த உடனே இது சாதாரண மனுஷன் இல்ல, பரம்பொருள் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியறதாம். அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றா, துவம் அப்ரமேயஷ்ச துராசதஷ்ச ஜிதேந்திரியஷ்ச உத்தம தார்மிகஷ்ச அக்ஷய்ய கீர்த்திஷ்ச விசக்ஷணஷ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷஹ. அக்ஷய்ய கீர்த்தி, கொஞ்சம் கூட குறையாத கீர்த்தியோட புகழோட இருக்கக்கூடியவர் நீங்கள். விசக்ஷணஷ்ச, சர்வ சமர்த்தர் நீங்கள். அதே மாதிரி பூமி மாதிரி பொறுமையா இருக்கக்கூடியவர். க்ஷதஜோபமாக்ஷஹ, என்னுடைய கண்களால நான் பார்த்துட்டேன், சாக்ஷாத் விஷ்ணு நீங்கள் தான். துவம் அப்ரமேயஷ்ச, நீங்கள் சாஸ்திரத்தால மட்டுமே புரிஞ்சுக்க முடியறவர். அதே மாதிரி இந்திரியங்களை வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடியவர், தர்மாத்மா, அனாதைகளுக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடியவர்னு கொண்டாடிண்டே போறா. யார அப்படின்னா தன்னுடைய பர்த்தா, தன்னுடைய கணவனை கொன்னு கீழே போட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட இப்படி புகழறானா அந்த ராம குணங்கள் அப்படிங்கிறது அப்படிதான் ஆகர்ஷணம் பண்றது இல்லையா, ஒருத்தரையும் ஆகர்ஷணம் பண்றது. அப்போ சொல்றாளாம், அழுதுண்டே சொல்றா, என்னால வாலி இல்லாத இந்த லோகத்துல என்னால இருக்க முடியாது, என்னையும் வாலி போற இடத்துக்கே என்னையும் அனுப்பிடுங்கோ அப்படின்னு ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்றாளாம். ராமர் அவளை சமாதானப்படுத்துறார். அப்போ வாலியுடைய உயிரும் பிரியறது. சுக்ரீவனை கொண்டு எல்லா காரியங்களையும் பண்ண வைக்கிறார். அப்போ சுக்ரீவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈர வஸ்திரத்தோட அப்படியே ராமலட்சுமணால் முன்னாடி வந்து நிக்கிறானாம். ஆஞ்சநேயர் சொல்றார், உங்களுடைய கிருபையால இந்த இழந்து போன ராஜ்யம் எல்லாமே இவனுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு, நீங்க அனுமதி கொடுத்தாக்கா மேற்கொண்டு பண்ண வேண்டிய ராஜ்ய காரியங்களை இவன் போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பட்டாபிஷேகம் பண்ணி வைங்கன்னு ராமர் சொல்றார். நான் 14 வருஷங்களுக்கு எந்த கிராமம் நகரத்துக்குள்ளேயும் வரமாட்டேன்னு பிரதிஜை பண்ணி கொடுத்திருக்கேன், நீங்களே பட்டாபிஷேகம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சுக்ரீவன்ட்ட சொல்ற. இளவரசு பட்டாபிஷேகத்தை அங்கதனுக்கு பண்ணி வையே அப்படின்னு சொல்றார். உத்தம குணங்களோட இருக்கக்கூடிய குழந்தை அவனுக்கு இளவரச பட்ட கட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்போ அதுக்குள்ள சொல்றார், மழைக்காலம் ஆரம்பிச்சுடுத்து, அதனால இப்போ நம்ம வேற எந்த காரியமும் பண்ண முடியாது, நீ உன்னுடைய நகரத்துக்கு திரும்பி போ, நானும் லக்ஷ்மணனும் இந்த மலையிலேயே இருந்துட்டு இருக்கோம், கார்த்திகை மாசம் வந்த உடனே ராவணனுடைய வதத்துக்கு வேண்டியதெல்லாம் நம்ம காரியங்களை ஆரம்பிக்கலாம், இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், நீ இப்ப அரண்மனைக்கு போய் நீ சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்றார் ராமர். அப்போ சுக்ரீவனும் கிஷ்கிந்தைக்குள்ள வரானாம், பிரவேசம் பண்றார். அப்போ தங்கத்தால தங்க வேலைகள்லாம் பண்ணப்பட்ட அந்த வெண் கொற்ற கொடைய கொண்டு பிடிக்கிறாளாம். அழகா வெண் சாமரங்கள்லாம் வீசரா. அதே மாதிரி பிராமணர்களுக்கு எல்லாம் விலை உயர்ந்த ரத்னங்கள், ஆடைகள், ஆபரணங்கள், நிறைய சமிருத்தியான அன்னபானங்கள் எல்லாம் தானமா கொடுக்கிறாளாம். அப்புறம் பொன்னால் தங்கத்தால ஆயிருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துல உட்கார வச்சு மந்திரபூர்வமா நிறைய இடத்துல இருந்து அந்த சமுத்திரத்துல இருந்தெல்லாம் நதிகள்ல இருந்து கொண்டு வந்திருக்கா, தீர்த்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. அப்ப அங்க இருக்கக்கூடிய வானரோத்தமர்கள் எல்லாம் சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா. அதே மாதிரி சுக்ரீவனும் அங்கதனுக்கு இளவரசு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறாராம். இந்த சுக்ரீவ பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமான ஒரு கட்டம். அது முடியறது. அப்போ ராமனும் லக்ஷ்மணனும் பிரஸ்ரவண மலையில போய் அங்க இருந்துட்டு இருக்கா. அந்த மலையில எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய குகையில இருந்துட்டு இருக்காளாம். மழைக்காலம் முடியற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த குகை வாசல்ல பார்த்தாக்கா நிறைய பட்சிகள் அந்த இடத்துல, ஹம்ச பட்சிகள், சாரச பட்சிகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சக்கோர பட்சிகள் எல்லாம் அங்க கூன்னு கத்திண்டு அழகான சுஸ்வரத்துல பாடிண்டு அந்த இடத்துல இருக்காம். அந்த பாக்குறதுக்கே அந்த இடம் ரம்யமா இருக்கு. ஆனா லக்ஷ்மணர் கிட்ட சொல்றாளாம், சீத்தை மட்டும் இங்க இருந்திருந்தா இதெல்லாம் எப்படி ரசிச்சிருப்பா இல்ல அப்படின்னு அந்த சீத்தையுடைய விரகத்துல துடிக்கிறாராம் ராமச்சந்திர பிரபு. ராத்திரியில படுத்துக்கிறாராம். படுத்துண்டுட்டு சந்திரனை பார்த்த உடனே அந்த சந்திரனுடைய முகம் அப்படியே சீத்தையுடைய முகத்தை ஞாபகப்படுத்துறாம். மறுபடியும் எழுந்து உட்காந்துக்கிறாராம். தூக்கமே இல்ல ராமனுக்கு. இப்ப லக்ஷ்மணர் பாக்குறார், இவர் படக்கூடிய வேதனையெல்லாம் பார்த்துட்டு சொல்றார், நீங்க தளராத முயற்சியோட இருக்கிறவராச்சே, இப்படி நீங்க மனசு உடைஞ்சு போயிட்டேன்னா சீத்தைய காப்பாத்தி அந்த ராவணனை வதம் பண்ணக்கூடிய அந்த பெரிய காரியத்தை நம்மளால எப்படி பண்ண முடியும்? அதனால நீங்க மனசு தளர விடாதீங்கோ, இந்த லோகத்தையே உங்களால புரட்டி போட முடியும், இந்த ராவணன் என்ன ஒரு பெரிய விஷயமா?
அவன் ஒரு சின்ன ஒரு விஷயமே கிடையாது அவன், அதனால நீங்க தைரியமா இருங்கோ அப்படின்னுட்டு ராமனும் சொல்றா, லக்ஷ்மணன் சொல்றதை கேட்டுட்டும், ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த சோகத்தை எடுத்துட்டும் நான் தைரியத்தை வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாராம். அப்ப லக்ஷ்மணர் சொல்றார், சுக்ரீவன் கிட்ட இந்த பொறுப்பை நம்ம கொடுத்திருக்கோம், அவன் சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கக்கூடியதை நமக்கு முடிச்சு தருவான், கண்டிப்பா தருவான். நீங்க எதிரியை ஜெயிக்கிறத எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறத மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. இந்த மழைக்காலம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. அவனுக்கும் இப்பதான் ராஜ்யம் கிடைச்சிருக்கு, கொஞ்ச காலம் அவன் ராஜ்யத்தை நல்லா அனுபவிக்கட்டும். அவன் தானாவே தன்னுடைய கிராட்டிடியூட், தன்னுடைய நன்றி கடனை அவன் கண்டிப்பா தீர்ப்பான், அதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு உற்சாகம் கொடுக்கிறார் அந்த இடத்துல லக்ஷ்மணர். அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் எந்த காரியத்தை எந்த சமயத்துல எப்படி தர்மப்படி பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? ஆஞ்சநேயருக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஆஞ்சநேயர் சுக்ரீவன் கிட்ட சொல்றார், இந்த ராஜ்யம் புகழ் எல்லாமே உனக்கு ராமருடைய ஒரு கிருபையால தான்ப்பா உனக்கு கிடைச்சிருக்கு. உபகாரம் செஞ்சவாளுக்கு நம்ம பிரதி உபகாரத்தை உடனே பண்ணிடணும். நீங்க நீயே உதவி பண்ணுவ அப்படின்னு தான் ராமர் காத்துட்டு இருக்கார். அதனால தாமதிக்க கூடாது, அவருக்கு செய்ய வேண்டிய பிரதி உபகாரத்தை நம்ம பண்ணியே தீரணும். ராமனா ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளே அந்த காரியத்தை பண்ணிடுறது நல்லது சுக்ரீவா அப்படின்னு ஹிதத்தை எடுத்து சொல்றாரு. ஏன்னா எப்பயுமே ஒரு மந்திரி அப்படிங்கிறவர் ராஜ்யத்துக்கு எது ஹிதத்தை கொடுக்குமோ அதை சொல்லணும் இல்லையா? அததான் சொல்றாரு இந்த இடத்துல ஆஞ்சநேயர். அப்போ சுக்ரீவனும் என்ன பண்றான், நீலன்னு இருக்கக்கூடிய ஒரு வானரனை கூப்பிட்டு, நீ போய் எல்லா திசைகள்லயும் இருக்கக்கூடிய எல்லா வானராலையும் கூட்டிட்டு வா, இது என்னுடைய உத்தரவு. 15 நாள்ல அவ எல்லாரும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். 15 நாள்ல யார் வரலையோ அவர்களெல்லாம் சிரச்சேதம் பண்ணிடும். அங்கதனையும் கூட்டிட்டு போய் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு திரும்பி அந்த புறத்துக்குள்ள போயிடுறான். திரும்பி அந்த புறத்துல போய் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சு விடுறான். அப்போ ராமர் லக்ஷ்மணர் கிட்ட சொல்றார், மழைக்காலமும் முடிய போறது, முடியற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்போ ராமர் சொல்றாராம் லக்ஷ்மணர் கிட்ட, சுக்ரீவன் சீதையை தேடுறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல லக்ஷ்மணா. அவன் செஞ்ச உதவியை மறந்து போயிட்டான் போல இருக்கு. அவன் கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றாம இப்படி இருக்கான். நீ என்ன பண்ணு, கிஷ்கிந்தைக்கு போய் நான் சொல்றத சொல்லிட்டு வா அவன் கிட்ட. வாலி போன வழிய நான் இன்னும் மூடல, அந்த பாதையை இன்னும் மூடல, அந்த வழியில நீயும் போயிடாதே. வாலிய ஒரு பானத்தால் அடிச்சேன், வாக்குறுதிய மீறக்கூடிய சத்தியத்தை மீறக்கூடிய ஒன்ன பந்துக்களோட வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ராமர் சொன்ன உடனே, லக்ஷ்மணர் ஏற்கனவே ஆதிசேஷனுடைய ஒரு அவதாரம் இல்லையா, கோவம் அப்படியே புசு புசு புசுன்னு வருது கோவம் லக்ஷ்மணருக்கு. வந்த உடனே லக்ஷ்மணர் என்ன சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்கோ, இப்பவே போறேன், இந்த இந்த ராஜ்யம் கிடைச்ச இந்த சிற்றின்பத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த சுக்ரீவனை அவன் வாலி எங்க போனானோ அங்கேயே அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன், கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அப்பதான் ராமர் பார்த்தார், அச்சோ இந்த குழந்தை கிட்ட போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே, நம்ம கோவப்பட்டா இது இன்னும் ஜாஸ்தி கோவப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரை சமாதானப்படுத்தி, அந்த பாவத்தை நீ பண்ண வேண்டாம், தேடுறதுக்கு டைம் ஆயிடுத்து, சீதையை தேடி கொடு அப்படிங்கறத மட்டும் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு வா நீ போ அப்படின்னு சொல்லி, அந்த கால கெடு முடிஞ்சு போயிடுத்துன்னு போய் சொல்லிட்டு வா அப்படின்னு உடனே லக்ஷ்மணரும் கோபமா வர சுக்ரீவனுடைய ஒரு அரண்மனைக்கு. அவர் கோவத்தோட வரதை பார்த்த உடனே, ஆதிசேஷனுடைய கோவம்னா அது எப்பேற்பட்ட கோவம் இல்லையா, பார்த்துட்டு எதிர வரக்கூடிய வானரர்கள்லாம் அவருடைய கோவத்தை பார்த்த உடனே அலறி தெரிச்சு ஓடுறாளாம். சில பேர்லாம் சுக்ரீவன் கிட்ட ஓடி போய் சொல்றா, லக்ஷ்மணர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. அவன் எதையுமே காதலியே வாங்கிக்கல, அவன் ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல அப்படியே இருந்துட்டு இருக்கான். பயந்து போயிருக்கா வானரர்கள்லாம். அப்போ லக்ஷ்மணர் கோபத்தோட வரார் அங்கதன் கிட்ட. அங்கதன் தான் நின்னுட்டு இருக்கு. அங்கதன் கிட்ட சொல்றார், குழந்தை போய் முதல்ல உங்க சித்தப்பாவை கூப்பிடு, சுக்ரீவன் கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. சுக்ரீவனும் என்ன பண்றான், அப்படியே குடி மயக்கத்துல, அவனால கண்ணே திறக்க முடியல, அப்படியே அரை மயக்கத்துல இருக்கான். அப்போ லக்ஷ்மணன் கிட்ட வரத பார்த்துட்டு மத்த வானரங்கள கிளக்கிலான்னு ஒரு பெரிய சத்தம் போடுறது. அந்த சத்தத்துலதான் வாலி எழுந்தானாம். வாலி அப்படி கண்ணை தொடச்சுட்டு, அச்சுச்சோ என்ன பண்ணினோம், என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறானா. அப்ப 2 மந்திரிகள் வரா சுக்ரீவன் கிட்ட வந்துட்டு, நீங்க பெரிய அபச்சாரம் பண்ணிருக்கேன், இப்போ லக்ஷ்மணனுடைய கோபத்தை தணிக்கணும்னா நீங்க மரியாதையா போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க நீங்க பண்ணினதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் எழுந்துட்டானா. எழுந்துட்டு ராமன் ராமன் பண்ணிருக்கிற உதவிக்கு பிரதி உதவி அப்படிங்கிறது ஒண்ணு பண்ணவே முடியாது, நான் இப்படிப்பட்ட ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு தவிக்கும் போது ஹனுமார் சொல்றார், இப்பயோ மழைக்காலம் முடிஞ்சுடுத்து, சீதையை தேடுறதுக்கான காலம் தாண்டி போயிடுத்து, நீ வாக்கு கொடுத்த காலம் தாண்டி போயிடுத்து, நீ அதை உணரவே இல்ல, நீ இவ்வளவு நாளைக்கு அப்படி இருந்துட்ட, தப்பு பண்ணிட்ட, முதல்ல போய் லக்ஷ்மணர் கிட்ட மன்னிப்பு கேளு, பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு. லக்ஷ்மணும் அதுக்குள்ள சுக்ரீவனுடைய அரண்மனைக்கே வந்துட்டார். வந்த உடனே அங்க பெண்களுடைய அந்த நூப்புறங்கள் வளையல் சத்தம் அதெல்லாம் கேட்கறது. அப்போ லக்ஷ்மணருக்கு கொஞ்சம் ஷை ஆயிடுத்து அந்த இடத்துல. சரி நம்ம எப்படி உள்ள போலாம், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கையில வில் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதுல இந்த நான் இருக்கு இல்லையா, அந்த நானை ஒரு சுண்டி அந்த நான் கயிற்றுல ஒரு பெரிய ஒலி எழுப்புறார். அப்போ லக்ஷ்மணர் அந்த ஒலிய எழுப்பின உடனே சுக்ரீவனுக்கு தாங்கல, பயம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுட்டான். தாரையை கூப்பிட்டான்.
லக்ஷ்மணர் ரொம்ப கோவமா வந்திருக்க, இப்ப என்னால போய் அவர் எதிர நிக்க முடியாது, நீ போய் எப்படியாவது சமாதானப்படுத்து அப்படின்னு தார கிட்ட சொன்னே. தார வரா. தார கேக்குறா, என்ன கோவம் உங்களுக்கு, ஏன் இப்ப கோவமா இருக்கேள் அப்படின்னு உடனே லக்ஷ்மணர் சொல்றார், உன்னுடைய பதி அவன் வந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் கல்யாண குணங்களும் கொண்டிருக்கக்கூடிய ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம விட்டுட்டான். இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு உங்க ராஜ்யத்துல யாருமே இல்லையா? அவன் கொடுத்த வாக்க காப்பாத்தலையே, இதெல்லாம் ஏன் யாருமே எடுத்து சொல்லல அப்படின்னு கேக்குறாரு லக்ஷ்மணர். தார சொல்றா, நீங்க வந்து அவரை வந்து அவருக்கு இப்பதான் ராஜ்யம் கிடைச்சிருக்கு, அவர் மனசுல எப்பயுமே உங்களுடைய காரியம்தான், ராம காரியம்தான் அவருடைய நினைவுல இருக்கு. அதனால அவருடைய தவறை நீங்க வந்து பொறுத்துக்கணும் அப்படின்ட்டு சுக்ரீவன் வந்து ஒரு சப்பல புத்தியோட இருக்கக்கூடிய ஒரு வானரன். அவனுக்கு இத்தனை நாளைக்கு எந்த சுகமும் இல்லாம இருந்தான். இப்பதான் இந்த ராஜ்ய சுகம் கிடைச்சிருக்கு. அதுல கொஞ்சம் அந்த போகத்துல முழுகி போயிட்டான். ஆனா உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன ஆக்ஞை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லா இடத்துல இருந்தும் வானரர்களை கூட்டிட்டு வரதுக்கு ஆக்ஞை கொடுத்தாச்சு அப்படின்னு உடனே அதுக்குள்ள லக்ஷ்மணரும் போய் சுக்ரீவனை பாக்குறார். அது வரைக்கும் கொஞ்சம் சமாதானமா இருந்தார். ஆனா சுக்ரீவனை பார்த்த உடனே மறுபடியும் கண்ணெல்லாம் செவந்து போயிடுத்து, பயங்கர கோவம் வந்துடுத்து மறுபடியும் லக்ஷ்மணருக்கு. அப்போ சுக்ரீவன் வந்து நடுங்கி போறாரா. பிரம்மக்னேச்ச சுராபேச்ச கோக்னே பக்னவ்ரதே ததா நிஷ்கிருதிர் விஹிதா சத்பிஹி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி. அழகா சொல்றார் லக்ஷ்மணர். பிரம்மக்னே ஒரு பிராமணனை வதம் பண்ணனவனாகட்டும், இல்ல சுராபானம் குடிச்சவனாகட்டும், இல்ல கோஹத்தி பண்ணவனாகட்டும், இவாளுக்கெல்லாம் கூட ஒரு பிராயச்சித்தம் சொல்லியிருக்குப்பா. ஆனா கிருதக்னன் செய் நன்றி மறந்த ஒருத்தனுக்கு எந்த பிராயசித்தமுமே கிடையாது, எந்த பரிகாரமுமே கிடையாது. அந்த ராமனால செய்யப்பட்ட அந்த பெரிய உதவிய நீ வந்து மறந்து போயிட்ட, நீ அதை வந்து நினைச்சு பார்க்கலையா? ராமனுக்கு பண்ணி கொடுத்தக்கூடிய சத்தியம் என்னாச்சு? நீ வாலிய நேருக்கு நேரு பார்க்க போற நீனு, நீ வந்து இப்போ உன்னுடைய வழியை நீ சரி பண்ணிக்கல அப்படின்னா வாலி போன வழி திறந்துதான் இருக்கு, அந்த வாலிய நீ நேர போய் பார்க்க போற அப்படின்னு லக்ஷ்மணர் வந்து லக்ஷ்மணரை பார்த்து தார சொல்றாளாம். சுக்ரீவன் வந்து செய் நன்றி மறக்கிறவர் கிடையாதுப்பா. அவர் ஸ்ரீராமன் செஞ்சிருக்கக்கூடிய உதவியை எதுவும் மறக்கல. அவருடைய பெரிய உதவி, இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ராஜ்யம் புகழ் எல்லாமே ராமரால கிடைச்சது அப்படிங்கறது அவர் துளி கூட மறக்கவே இல்லை. ஆனா ரொம்ப துன்பங்களை இவ்வளவு நாள் அனுபவிச்சதுனால கொஞ்ச நாளைக்கு அவர் மறந்து போயிட்டார் அவருடைய கடமைய. அதனால நான் மனப்பூர்வமா பிரார்த்திச்சுக்கிறேன், சுக்ரீவனை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு தார சொல்றாளாம். சொல்லிட்டு சொல்றா, ராமர் ஒருவேளை சொல்லிட்டார், ஒரு வார்த்தை சொன்னார்னா, ருமாம் மாம் கபிராஜ்யம் ச தனதானிய வசூனிச்ச, இந்த தனங்கள் தானியங்கள் இந்த பூமி இந்த ருமை என்ன எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிடுவான் சுக்ரீவன். ஒருவேளை ராமன் அதுதான் இஷ்டப்பட்டார் அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டுடுவான் இந்த சுக்ரீவன். அப்பேற்பட்ட ராமபக்தியோட இருக்கான் சுக்ரீவன். அதனால யுத்தத்துல உங்களுக்கு உதவறதுக்காக ஏராளமா இருக்கக்கூடிய வானரர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கா, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சு, இந்த உத்தரவை ஏற்கனவே கொடுத்தாச்சு அப்படின்னு உடனே லக்ஷ்மணரும் கொஞ்சம் சமாதானம் ஆனாராம். அதுக்கப்புறம் தான் சுக்ரீவன் பக்கத்துல வந்து நமஸ்காரம் பண்றான் லக்ஷ்மணருக்கு. பண்ணிட்டு செல்வமாகட்டும் புகழாகட்டும் இந்த வானர ராஜ்யமாகட்டும் எல்லாமே என்னை விட்டு போயிருந்தது, ஆனா ராமருடைய அருளால எனக்கு எல்லாம் திருப்பி கிடைச்சது. அந்த தர்மாத்மாவான ஸ்ரீராமன் ராவணனை வதம் பண்ணி சீதைய உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சீதையை தூக்கிட்டு வரப்போறார், மறுபடியும் வெற்றியோட வரப்போறார். அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. அதுல என்ன ஒரு சின்ன உபகாரம் பண்ண முடியுமோ அதை நான் நிச்சயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கொஞ்சம் சமாதானமானார். லக்ஷ்மணர் அழகா சொல்றார் அந்த இடத்துல, உன்னுடைய உதவியை பெற்றுதான் ராமன் வந்து இந்த சீக்கிரமே இந்த எதிரிகள் எல்லாம் முடிக்க போற, அதுல துளி கூட சந்தேகமே இல்ல. அண்ணா ரொம்ப வருத்தப்படுறாரே அப்படின்னு அதை பார்த்துட்டுதான் எனக்கு ரொம்ப மனசு கலங்கி போயிடுத்து, நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றாராம் சுக்ரீவன் கிட்ட. சொல்லிட்டு நீ உடனே கிளம்பு, ராமனை பார்த்து முதல்ல வந்து அவரை சமாதானப்படுத்து அப்படின்னு உடனே அனுமான பார்த்து சுக்ரீவன் சொல்றார், மகேந்திரம் இமயம் விந்தியம் எல்லா மலைக்கும் போங்கோ, எல்லா தேசங்களுக்கும் போகும், எல்லா காடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை கோட்டி வானரர்களையும் எல்லாரையும் இங்க அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றா. கோடி கணக்குல வானரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விடுறாளாம். அப்போ சுக்ரீவன் லக்ஷ்மணரோட ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறார். அப்ப ராமன் சுக்ரீவன் கிட்ட சொல்றார், உத்யோக சமயஸ்த்வேஷஹ பிராப்தஹ சத்ரு விநாசன சஞ்சிந்தியதாம் ஹி பிங்கேஷ ஹரிபிஹி சக மந்திரிபிஹி. நீ உன் மந்திரிகளோட ஆலோசனை பண்ணு, நம்ம ராவண வதத்துக்கு போக வேண்டிய காலம் அப்படிங்கிறது வந்தாச்சு, அதனால உன் மந்திரிகளோட நீ போய் ஆலோசனை பண்ணு அப்படின்னு ராமரும் சுக்ரீவன் கிட்ட ராமர் கிட்ட சுக்ரீவன் சொல்றானா, வானரர்கள் எல்லாரும் வந்தாச்சு, ஒரு சௌக்கியமான இடத்துல எல்லாரும் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு ராமர் சொல்றார், முதல்ல சீதை உயிரோட இருக்காளான்றத தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் ராவணன் எங்க இருக்கான் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுல இருந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அடுத்தது என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு அதை நீயே பிளான் பண்ணு அப்படின்னு சொல்ற.
அப்ப சுக்ரீவன் வந்து ஒரு ஒரு வானரனை கூப்பிடுறார், வினத்தன் அப்படிங்கிற வானரரை கூப்பிட்டு, நீ கிழக்கு ஒரு படையை எடுத்துக்கோ, கிழக்கு திசையை நோக்கி போய் சீதாமா அங்க இருக்காளா போய் பாரு அப்படிங்கிறார். அடுத்தது நீலன், ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் இவாளெல்லாம் கூப்பிட்டு அங்கதனையே லீடரா வச்சுண்டு நீங்கெல்லாம் தெற்கு திசையை நோக்கி போங்கோ அப்படின்னு அனுப்புறார். சுஷேனன் அப்படிங்கிற ஒரு வானரரை கூப்பிட்டு அவர் தலைமையில இருக்கக்கூடிய சில வானரர்களை வேற மேற்கு திசையை நோக்கி போங்கோ அப்படின்னு அனுப்புறார். சதபலி அப்படின்னு ஒரு வானரரை கூப்பிடுறார். இமயமலையில இருக்கக்கூடிய நார்தர்ன் டைரக்ஷன்ல போய் எல்லா நாடு நகரங்கள் ஒரு இடுக்கு விடாம எல்லா இடத்துலயும் போய் சீதையை தேடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்குள்ள திரும்பி வந்து எனக்கு சீதை எங்க இருக்கா அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னு உடனே சுக்ரீவன் ஹனுமானை பார்த்து சொல்றார். ஆஞ்சநேயர்கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை சுக்ரீவனுக்கு, நீங்க ஒருவர் தான், உங்களுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, பூமி, ஆகாசம், தண்ணி, தேவலோகம் இப்படின்னு எல்லாத்தையும் எங்க வேணாலும் புகுந்து போகக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, உங்களுக்கு சமமானவா யாரும் கிடையாது, இந்த சீதையை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், சீதையை எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டு வாங்கும். இதெல்லாம் ராமர் கேட்டுட்டே இருக்கார். ஓஹோ, சுக்ரீவனுடைய இப்பேற்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா இந்த ஆஞ்சநேயன் அப்படின்னு பார்த்துட்டு அழகா ஆஞ்சநேயரை கூப்பிட்டாராம் ராமர். ததௌ தஸ்மை ததః பிரீதஹ ஸ்வநாமாங்கோப ஸ்வநாமாங்கோபசோபிதம் அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியாக பரந்தபக. தன்னுடைய ராம நாமம் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்குலியத்தை ஆஞ்சநேயருடைய கையில கொடுத்துட்டு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றாராம், நீங்க வானரோத்தமனே, இந்த 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 அங்குலியத்தை நீ வந்து சீதை கிட்ட காமிச்சியானாக்கா நீ எங்கிட்டேந்து வந்திருக்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைதேகிக்கு ஏற்படும். உன்னுடைய விடாமுயற்சி, உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய தைரியம், சுக்ரீவன் உன் மேல வச்சிருக்கக்கூடிய அபாரமான நம்பிக்கை, இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியறதுன்னா இந்த காரியத்துல வெற்றியோட சாதிச்சுட்டு வரக்கூடியவன் நீ ஒருவன் தான் அப்படின்னு எனக்கு தெரியறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்குலியத்தை ஆஞ்சநேயர் கையில கொடுக்கிறார். அனுமானும் அந்த மோதிரத்தை வாங்கிட்டு தலையில வச்சுட்டாராம். 2 கைகளையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறா. மத்த திசைகள்ல இருக்கக்கூடியவாள்லாம் திரும்பி வந்து சொல்லிடுறா சுக்ரீவன் கிட்ட, ஒரு மாசம் கெடு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி எங்களுக்கு சீத்தை கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்றா. இந்த ஹனுமார் அங்கதன் அவள் அந்த சதர்ன் டைரக்ஷன்ல போனா இல்லையா, அவ மட்டும் தேடிண்டே பெயின் இருக்கா, எங்க தேடியும் கிடைக்கல. அப்ப அங்கதன் சொல்ற, இன்னொரு முறை நம்ம எல்லாரும் 100% எஃபர்ட் போட்டு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாளாம். அப்போ ஒரு பெரிய குகை இருக்கு அந்த இடத்துல குகை கிட்ட வந்து நிக்கிறா. இவாளுக்கு எல்லாம் ரொம்ப தண்ணி தீர்த்த தாகமா இருக்கு. ஆனா அந்த குகைக்குள்ள இருந்து கொஞ்சம் பட்சிகள் எல்லாம் பறந்து வருது, அதெல்லாம் ஈரமா தண்ணியில நனைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஓஹோ, இந்த குகைக்குள்ள தண்ணி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போய் பார்த்தா அங்க அந்த குகைக்குள்ள ஒரு சின்ன நகரமே இருக்கு. அங்க வந்து தங்கத்தால வெள்ளியால பண்ணிருக்கக்கூடிய மாளிகைகள், நிறைய கிழங்குகள், பழங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. அங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு நிக்கிறா. தூரத்துல ஒரு பெண் அங்க இருக்கா. அவ வந்து மர உரி மாந்தோல் எல்லாம் தடிச்சுட்டு அவளை பார்த்தாலே ஒரு தேஜஸ்வியா ஒரு தபஸ்வினி ஆட்டமா இருக்கா. அப்ப அவ கிட்ட போய் ஆச்சரியமா கேக்குறா. நான் வந்து ஹனுமார் கேக்குறார், ஆஞ்சநேயர் கேக்குறார், நீ யாருமா, இந்த குகை வந்து இந்த குகை எல்லாம் யாரோடது, இந்த செல்வங்கள்லாம் யாரோடது, இதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. என் பேர் ஸ்வயம் பிரபா, இது ரிக்ஷபிலம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த குகையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த இடத்துல நாங்க தண்ணி தீர்த்தம் பருகிக்கிறோம் அப்படின்னு, தீர்த்தம் குடிக்க வந்தோம் அப்படின்னு நிறைய பழங்கள் தீர்த்தங்கள் எல்லாம் சாப்பிட்டு தங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறார்கள். ஆனா அந்த குகையில இருந்து எப்படி வெளியில போகணுங்கிறது தெரியல. இப்ப ஆஞ்சநேயர் கேட்கிற, எப்படி எங்களை எப்படியாவது கொண்டு போய் வெளியில விட்டுடு அப்படின்னு கண்ணை மூடிக்க சொல்றா. எல்லா வானராலையும் அந்த ஸ்வயம் பிரபையே கொண்டு வந்து எல்லாரையும் வெளியில விட்டுடுறா. அதுக்குள்ள 2 மாசம் முடிஞ்சு போயிடுறது. டைம் கெடு தாண்டி போயிடுது. எல்லாருக்கும் பயம் மறுபடியும் சுக்ரீவன்ட்ட போறதுக்கு. அப்ப அங்கதன் சொல்றான், இங்கதான் பழங்கனிகள்லாம் இருக்கே, நம்ம பேசாம இங்கேயே இருந்துடுவோம், இல்லைன்னா சுக்ரீவன் போனா நம்மள சிரச்சேதம் தான் பண்ணுவான் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார், ராமர் கூட இல்லப்பா, லக்ஷ்மணருடைய ஒரு பானம் போரும் இந்த வானரத்தை முழுக்க வானர குலமே இல்லாம அழிக்கிறதுக்கு, அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அங்கதன் தலைமையில எல்லா வானராலும் அங்கேயே பிராயோபவேஷம் இருந்து உயிரை விட்டுடலாம் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்துன்றா, பட்னி கிடக்கலாம் அப்படின்னு. அப்பதான் பார்த்தா ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு, ஒரு பெரிய கழுகு உட்கார்ந்துருக்கு மரத்துக்கு மேல. அது என்ன ஐடியால உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, ஆஹா, இந்த வானரர்கள் எல்லாம் என்னமோ உயிர் விட போறதா பேசின்னு இருக்கா, வளம் செத்து போனான்னா நமக்கு நல்ல தீனி கிடைக்கும் அப்படின்னு அந்த கழுகு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ இவெல்லாம் பேசிட்டு இருக்கா. ராமர் தண்டகாரண்யத்துக்கு வந்தது, ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போனது, ஜட்டாயு வந்து சண்டை போட்டது, ஜட்டாயுடைய உயிர் பிரிஞ்சது, இதெல்லாம் பேசும்போது ஜட்டாயுன்னு காதுல விழுறது இந்த கழுகுக்கு. உடனே அது மெதுவா மரத்துல இருந்து இறங்கி பக்கத்துல வந்து, நீங்க ஜட்டாயுன்னு சொன்னேலே அது என்னுடைய தம்பி தான். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அருணனுக்கு வந்து 2 பிள்ளைகள், இந்த ஜட்டாயு சம்பாத்தின்னு. ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, அண்ணாவும் தம்பியும் ஒரு போட்டி வச்சுக்கிறா, சூரியன் பக்கத்துல யாரும் கிட்டக்க போறா பாக்கலான்னு.
போய் பறந்து பறந்து போகும்போது என்ன ஆகுது, தகிக்க ஆரம்பிக்கிறது சூரியன் கிட்ட போகும்போது. அப்போ ஜட்டாயுக்கு வந்து உயிர் போயிட போறதேன்னுட்டு இந்த சம்பாதி அண்ணா என்ன பண்ற, அந்த ஜட்டாயுவ தன்னுடைய விங்ஸ், தன்னுடைய பக்ஷத்தால அப்படியே மறைச்சு அந்த கீழே அழைச்சிட்டு வர்றார். அப்போ 2 பேருமே மூர்ச்சையாகி ஜட்டாயு பஞ்சவட்டியில விழுந்துடுறார் கீழே, சம்பாதி இந்த பகுதியில விழுந்திருக்க. அவருக்கு 2 பட்சமும் 2 வந்து விங்ஸும் எரிஞ்சு போயிடுறது. அப்ப அப்படி விழுந்திருக்கார். நிஷாகரர் அப்படிங்கிற ஒரு ரிஷி தான் அவரை கண்டு எடுக்கிறார் சம்பாத்திய. எடுத்துட்டு ஆனா அவரால விங்ஸ் அந்த பட்சத்தை திருப்பி கொடுக்க முடியல. ஆனா நிஷாகரர் சொல்ற, நீ இந்த பகுதியிலேயே இருந்துன்று ராம கைங்கரியம் பண்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அன்னைக்கு உன்னுடைய சிறகுகள் மறுபடியும் முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு, ராவணன் தான் தூக்கிட்டு போயிருக்கான், நான் பார்த்தேன், அசோகவனத்துல தான் கொண்டு போய் லங்கையில தான் கொண்டு போய் வச்சிருக்கான் அப்படின்னுட்டு சொன்ன உடனே அவருக்கு மறுபடியும் அந்த சிறகுகள் கிடைச்சுடுறதாம். திரும்பி சம்பாதிக்கு எல்லா வானராலும் கிளம்பி அந்த கடற்கரை ஓரத்துக்கு அந்த சாகரத்தோட கடல் கரைக்கு அந்த இடத்துல வந்து சேர்றா. எப்படி இந்த கடலை எப்படி தாண்டறது அப்படின்னு இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு பேசும்போது அழகா சம்பாதி சொல்றாராம், என் நாம ஸ்மிருதி மாத்திரத்தோபி அபரிமிதம் சம்சார வாராநிதிம் தீர்த்வா கச்சதி துர்ஜனேபி பரமம் விஷ்ணோஹோ பதம் சாஸ்வதம். இந்த கடலுடைய ஆழம் என்ன, இந்த கடலுடைய லிமிட் என்னன்றது கூட தெரிஞ்சுடலாம். இந்த சம்சாரம் அப்படிங்கறோட லிமிட் இருக்கே, இந்த சாகரத்தோட லிமிட், அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அப்பேற்பட்ட சம்சாரத்தையும் துஷ்டர்களால கூட தாண்டிட முடியும். என் நாம ஸ்மிருதி மாத்திரோபி, எந்த நாமத்தை ஸ்மரண பண்ணின மாத்திரத்துல துர்ஜனங்களால கூட இந்த சம்சாரத்தை கடந்துட முடியுமோ அப்பேற்பட்ட ராம நாமம் உங்களுடைய வாக்குல இருக்கு, ராமரே உங்க பக்கத்துல இருக்கா, நீங்களாம் அவ்வளவு பெரிய ராம பக்தர்கள், நீங்க இந்த கடலை தாண்டறதுக்கு பயப்படவே வேண்டாம் அப்படின்னு உடனே ஒரு வானரன் சொல்றாராம். அவளுக்கு எல்லாம் ரொம்ப உற்சாகம் வந்துடுத்து. ஜாம்பவான் சொல்றார், நான் அந்த காலத்துல திரிவிக்ரமனை 20 வாட்டி சுத்தி வந்திருக்கேன் அப்படின்னாராம். ஆனா இப்ப என்னால ஒண்ணும் முடியாது, எனக்கு ரொம்ப வயசாயிடுது. ஒரு வானரன் சொல்லித்தான், நான் 10 யோஜனை தாண்டுவேன், அது 100 யோஜனை இருக்கு லங்கைக்கு, ஆனா இது வந்து 10 யோஜனை தாண்டுவேன்னு தான். அப்புறம் சரபன் அப்படின்னு ஒரு வானரன் வந்தார், நான் 20 யோஜனை தாண்டுவேன் அப்படின்னார். மைந்தன் வந்தார் 60 யோஜனை அப்படின்னார். த்விவிதன் வந்தார் 70 யோஜனை. அங்கதன் சொன்னார், நான் 100ஐயும் தாண்டிடுவேன், ஆனா என்னால திரும்பி வர முடியாது. எல்லாம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கார், ஆஞ்சநேயர். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஆஞ்சநேயர் வந்து அஞ்சனா புத்திரன் இல்லையா, ஒரு சின்ன குழந்தையா அவர் இருக்கும்போது என்ன ஆகுது, சூரியனை வந்து ஒரு பழம்னு நினைச்சுட்டு ஆஞ்சநேயர் வந்து அந்த பழத்தை வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக தாவி பிடிக்கிறதுக்காக போகும்போது சூரியன் பக்கத்து வரைக்கும் போயிடுற. அப்போ இந்திரன் பார்த்தான், இந்த குழந்தை என்ன பண்றது, சூரியனை பிடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னுட்டு தன்னுடைய வஜ்ராயுதத்தால இப்படி தட்ட, அப்படியே அந்த ஹனு, இந்த தாடை இருக்கு இல்லையா, அந்த தாடைக்கு பேர் தான் ஹனு, அது 2 பக்கமும் வீங்கி போய் குழந்தை கீழே வந்து விழருது, அப்படியே மூர்ச்சையாயி கீழே விழருது. அதனால்தான் அவருக்கு ஹனுமான் அப்படிங்கிற பேரே வந்தது. இவர் வந்து அப்ப வந்து என்ன ஆகுது, வாயு பகவானுக்கு ரொம்ப கோவந்துடுறது, என்னுடைய பிள்ளைய நீ அடிச்சுட்டியா அப்படின்னு அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்சுன்றார். நம்மலாம் மூச்சை இழுத்து பிடிச்சா ஏதோ பிராணாயாமம்னு சொல்றோம், வாயு பகவான் மூச்சை இழுத்து பிடிச்சா எல்லாருக்கும் மூச்சு நின்று போயிடாதா? அப்போ எல்லா தேவர்களும் வந்து நமஸ்காரம் பண்ணி, உங்க பிள்ளைக்கு நான் நிறைய வரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தேவாலும் ஒரு விரதத்தை ஒரு வரத்தை கொடுக்குறா. பிரம்மா வரர், இந்த என்னுடைய பிரம்மாஸ்திரம் இந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற வரத்தை கொடுக்கிறார். அப்படி ஒருத்தர் ஒரு வரம் கொடுக்குறா. அப்போ இந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு உற்சாகம் வந்துடுறது, ரொம்ப விஷமம் பண்ண ஆரம்பிச்சுடுறது ஆஞ்சநேயர் குட்டியா இருக்கும்போது. அப்போ நிறைய ரிஷிகள்லாம் அங்க தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்குவாள்க்கா, அங்கெல்லாம் போயிட்டு அவளுடைய துளசி மாலையை புடுங்கிக்கிறது, அவ கமண்டலத்தில் தண்ணி எடுத்துட்டு வந்தா அதை கீழே கொட்டிடுறது, இப்படி நிறைய விஷமங்கள்லாம் பண்ணும்போது அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றா, உனக்கு உன்னுடைய பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறது உனக்கு மறந்து போகட்டும், நீ எப்ப ராம காரியத்துக்கு வேணுமோ அப்ப உனக்கு யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை, அனுகிரகேன சாபம் அப்படி ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கா. அப்போ ஜாம்பவான் இதெல்லாம் தெரியும், ஜாம்பவானுக்கு வந்து ஆஞ்சநேயர் கிட்ட மறுபடியும் அவருடைய பராக்கிரமம் என்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு, எழுந்திருப்பா, இந்த கடலை தாண்டக்கூடிய ஒரே சக்தி கொண்டவன் நீ ஒருத்தன் தான், எழுந்திரு அப்படின்னு ஆஞ்சநேயரும் ஒரு உற்சாகத்தோட போய் அந்த மகேந்திர பர்வதத்துக்கு மேல போய் நிக்கிறார். அவரோட பெரிய உருவத்தோட நிக்கிறத பார்த்தா, அந்த மகேந்திர பர்வதத்துக்கு மேல இன்னொரு ஒரு மலையை வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்காராம். அப்படி நின்னுட்டு இருக்காரு அந்த மலை மேலேந்து, அந்த கடலை தாண்டறதுக்காக தயாராகிறார். நாளைக்கு ஆஞ்சநேயர் அந்த கடலை தாண்டி போக போறார். சீதாமாவை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வரப்போறார். அழகான சுந்தரகாண்டம், அனுமாருடைய பெருமை, ராம பக்திக்கே ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ராமபக்தர் ஆஞ்சநேயருடைய ஒரு பெருமையை சொல்லக்கூடிய, குரு தத்துவத்தை அழகா எடுத்து சொல்லக்கூடிய சுந்தரமான காண்டம் சுந்தரகாண்டம். நாளைக்கு அதை நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி.
हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं, जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज